श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजमातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अपगतमदमाने अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिवृत्तैः अस्तु मे नित्ययोगः श्रीमद्रङ्गं जयतु परमं धाम तेजोनिदानं भूमा तस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहायः दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिं कल्पयन् मङ्गलानि ஆச்சாரிய சார்வபௌமரான மணவாள மாமுனிகளுடைய திருவோத்தார வைபவத்தின் கொண்டாட்டத்தின் அங்கமாக இந்த உடையவர் திருமாளிகையிலே மாமுனிகளுடைய பறைசாற்றும் பெருமையை பறைசாற்றும் விதமாக 3 உபன்யாசங்கள் ஏற்பாடாகி இருக்கிறது. மேற்படி உபன்யாசங்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீமான் ஊவே பராசர பத்ரிநாராயண பட்டர் சுவாமியினுடைய ஒரு நியமனத்தாலும், அதே போல எம்ஓபி சாரிட்டிஸ் சரஸ்வதி பண்டாரம் கமிட்டி இந்த உடையவர் திருமாளிகை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிறுவனர்களால் நியமனத்தினாலும் இவ்விடத்திலே இந்த 3 உபன்யாசங்கள், இன்னும் சொல்ல போனால் 4 உபன்யாசங்கள், நாளைக்கு 2 உபன்யாசங்கள் நடக்கிறதாக நிச்சயமாயிருக்கு. அந்த கிரமத்தை இன்னைக்கு 2வது நாளான இந்த கிரமத்திலே ஸ்ரீசைலேச மந்திர பிரபாவம் அல்லது ஸ்ரீசைலேச மந்திர வைபவம் அப்படின்னபடியா அந்த தலைப்பிலே இவ்விடத்திலே யதாமதி யதா அவகாசம் 2 வார்த்தைகள் இவ்விடத்திலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஸ்ரீசைலேச மந்திரத்தினுடைய விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கணும். எல்லாரும் அறிந்த விஷயம், திருவரங்கநாதன் நம்பெருமாள் ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் ஸ்ரீரங்கத்திலேயே அந்த துருஷ்கர்களுடைய படையெடுப்பினுடைய காலத்திலே நம்பெருமாள் இடத்திலே இல்லை, ஸ்ரீரங்கத்திலே இல்லை. பல இடங்கள்ல தட்டி திரிந்து கொண்டிருந்தார். ஜோதிஷ்குடின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிள்ளராகாச்சாரியர் எழுந்தருளை பண்ணி மதுரைக்கு பக்கத்துல ஜோதிஷ்குடின்ற இடத்துல எழுந்திருந்தார். அப்புறம் திருக்கணாப்பின்னு கர்நாடக தேசத்தில் எழுந்திருந்தார். கடைசியா திருவேங்கடமலையில் எழுந்திருந்தார். அதுக்கப்புறம் திரும்பி ஸ்வஸ்தானத்துக்கு வந்தார். ஏறத்தாழ 40 வருஷங்கள் கழிச்சு. அப்படி இருந்தக்கூடிய காலத்துல சம்பிரதாயத்திலே எந்த விதமான வழக்கங்களும், ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அதை ஒட்டி பலவிதமான உற்சவங்கள், அதை ஒட்டி பலவிதமான நம்மளுடைய என்ன சொல்றது அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு கோயில்ல, அதுவும் ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ வைஷ்ணவ ராஜதானியா இருக்கக்கூடியது, அந்த இடத்துல அந்த பெருமாளே இல்லை அப்படின்னா கலாச்சாரம் முற்றும் அழிந்த தசையாகத்தான் இருந்தது. நம்பெருமாள் திரும்ப வர போறார் 40 வருஷம் கழிச்சுன்னா அதுக்கு 1 வருஷம் முன்னாடி தான் மாமுனிகளுடைய திருவவதாரம். நம்பெருமாள் அதனாலதான் திரும்பி வந்தார்னு கூட சொல்லலாம். நம்மளை காப்பாத்துறதுக்கு நமக்கு ரட்சகன் ஒருத்தர் வந்துவிட்டார். ஏன்னா சாதாரணமா சொல்லக்கூடிய காலத்துல எம்பெருமானாரை
நம் போன்றவர்களுக்கும் கை கொடுக்கக்கூடியவர், எம்பெருமானுக்கும் கை கொடுக்கக்கூடியவர் எம்பெருமானார் என்று தெரிவிப்பார்கள். வேதாந்த தேசிகன் தன்னுடைய எதிராஜ சப்ததியிலே தெரிவிக்கிறார், கஜக்கிரக விஜக்ஷணோ ஜெயது லக்ஷ்மணோயம் முனிகி. ஒரு காலத்திலே துர்வாதங்கள் மலிந்து போயிருந்தது. வேதத்துக்கு தப்பான அர்த்தங்கள் சொல்லியிருந்தார்கள். நிரீஸ்வரவாதம், ஈஸ்வரனே இல்லை என்று சொல்லும்படியாய் நாஸ்திகவாதம் எங்கும் தலையெடுத்து இருந்தது. எம்பெருமான் அந்த காலத்திலே நம்ம இருக்கிறதே இங்க இது இல்லைன்னு சொல்லி அப்படியே தன்னை தானே ரொம்ப கீழே ஆழத்துல தள்ளி கொண்டான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே, அந்த பள்ளத்திலே விழுந்த காலத்திலே எம்பெருமானார் கை கொடுத்து தூக்கி விட்டார். கஜக்கிரக விஜக்ஷனே ஜெயது லக்ஷ்மணோயம் முனிகி குதிருஷ்டி குஹனாம்க நிபதத பிரயத்தத்தா கரக்கிரக விஜக்ஷனே ஜெயது லக்ஷ்மணோயம் முனிகின்னு 2 பாட்டம் தெரியும். கஜக்கிரக கரக்கிரகன்னு 2 இது சொல்றாரு. கஜக்கிரகன்றது சரியான பாடம்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி எம்பெருமானார் கை கொடுத்து அந்த எம்பெருமானை தூக்கி விட்டான் அப்படின்றது சாதாரணமான விஷயமா இருக்கு. எம்பெருமானாருக்கு அசாதாரண விஷயமா இருக்குது. நம் போன்றவர்களை அவர் தூக்கி விட்டார், கை கொடுத்து தூக்கி விட்டான்றதுக்கு எந்த விதமான உதாரணம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமானார் காலத்துக்கு அப்புறம் தன்னை ரட்சிப்பார் இல்லையோன்றுதான் அரங்கன் வெளியிலே சென்றானோ என்னவோ தெரியல. மாமுனிகள் திருவவதாரம் பண்ணார். அதனால திரும்ப நமக்கு ரட்சணத்துக்கு ஆள் இருக்காருன்னு சொல்லி திரும்பி வந்ததை போலே ஏற்பட்டது. எம்பெருமானாருக்கு முதல்ல ஆதிசேஷனுக்கு இந்த உலகத்தை திருத்த வேணும்ன்ற ஆணை 200 ஆண்டுகள் நீ இந்த உலகத்திலே இருந்துவான்னு தெரிவித்தார். அந்த 120 சம்வத்சரம் இந்த உலகத்திலே எம்பெருமானார் எழுந்தருளி இருந்தார். இந்த வேதாந்தங்களுக்கு எவ்வளவு பண்ணணுமோ, எவ்வளவு நன்மைகள் பண்ணணுமோ அந்த குதிருஷ்டி பாஷ்ய சமுதாயங்களை எல்லாம் ஒழித்தார். குதிருஷ்டின்னு சொல்லக்கூடியவர்கள் வேதத்துக்கு தப்பான அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள், வேதத்தை ஒப்புக்கொண்டவர்கள், ஆனால் வேதத்துக்கு தப்பான அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள். பாக்கியர்கள்னு சொல்லக்கூடியவர் வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள், எல்லாம் நாஸ்திகவாதம் பேசக்கூடியவர்கள். இந்த 2 விதமான எதிரிகளையும், வேதத்துக்கு இருந்த விரோதிகளையும் நிரசனம் செய்தவர் சுவாமி எம்பெருமானார். அது அவருடைய 120 சம்வத்சரத்திலே பெரிய காரியமாக செய்தார். அது மட்டும் ஒரு விஷயம் இல்லை. வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் 1000 இன்ன முதல் தாய் சடகோபன் இதத்தாய் ராமானுசன் தெரிவிக்கிறார்கள். தனியந்து திருவாய்மொழி தனியந்து. திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த பகவதி விஷயத்துக்கு நம்மாழ்வாரை அருளி செய்யப்பட்டதுக்கு பெற்ற தாய் யார் அப்படின்னு கேட்டால் நம்மாழ்வார் தான். வளர்த்த தாய் யார் அப்படின்னு கேட்டால் சுவாமி எம்பெருமானார் தான் அதை வளர்த்தார். இந்த திருவாய்மொழியை நன்றாக ரட்சணம் செய்ய வேண்டும் அப்படின்றதுல எம்பெருமானாருக்கு பெரிய பாதிப்பு இருந்தது. 200 வருஷ காலம் அவரே எழுந்தருளி இருந்தாரா, அதையே செய்திருப்பார். ஆனால் பெருமாளை பிரிந்து தரிக்க முடியல. ஆதிசேஷனால சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் சொல்லும்படியா சதாசர்வ காலமும் எம்பெருமானுக்கு கைங்கரியத்தே பண்ணி கொண்டிருந்தவர் பரமபதத்திலே அவரை பிரிந்து व्यसனம் தாங்காதல் தான் திரும்பி சென்று இருப்பார். ஆனால் எம்பெருமான் கொடுத்த கட்டளையை மீறவே இல்லை. நீர் முன்னோ 80 ஆண்டு இருக்கணுமே, அதனால சென்று வாரும் அப்படின்னார். அதனால மாமணிகளாக திருவவதாரம் செய்தார். ஏறாரும் எதிராசர் என உதித்தான் வாழி என்று தெரிவிக்கிறார்கள். ஆதிசேஷனானவன் எம்பெருமானாராக பிறப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் திருவவதாரம் பண்ணார். ஆனால் மணவாள மாமணிகள் அப்படிலாம் எம்பெருமானாருடைய புனரவதாரமாக தான் ரொம்ப அசாதாரணமாக பிறந்தால் சாதாரண வருஷத்திலே சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மணவாள மாமணிகள் இந்த கலாப காலத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் மாமணிகள் பிறந்தார், திருவவதாரம் ஆச்சு முதல் வருஷம். அடுத்த வருஷம் நம்பர்வாள் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளிவிட்டார். ஆனால் கலாச்சாரம் அழித்து போயிருக்கிறது அது வரைக்கும். அப்போ நம்முடைய சம்பிரதாய கிரந்தங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அதெல்லாம் ஒரு பக்கத்துல நம்பிள்ளையனுடைய காலத்திலே எல்லாரும் அறிந்த விஷயம்தான். நம்பிள்ளையுடைய காலத்திலே அவ்விடத்திலே இந்த நம்பெருமாள் சன்னதியில அனுதினம் பகவத் விஷய காலக்ஷேபத்தை பொழிந்து கொண்டிருந்தவராயிருந்தார். எங்கனம் நம்பெருமாள் ரங்கநாதனை நம்ம மாமுடிகளை ஆசிரியிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, அதே போல நம்பிள்ளை காலக்ஷேபத்துல திருவிளக்கு பிச்சென்றவர் ஒரு பெரிய பெருமாள் தானே எழுந்து வரணும்னு நினைச்சாராம். திருவிளக்கு பிச்சென்றவர் சொன்னாராம், இல்ல நீ எழுந்திருக்க கூடாது, அப்படியே இருக்கணும் அர்ச்சையிலே என்று சொன்னதுனால அவர் பெரிய பெருமானே எழுந்து வரக்கூடிய பெருமை வாய்ந்தவராய் விளங்கினார் நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய பரமாச்சாரியர். அப்படிப்பட்ட நம்பிள்ளை காலத்திலே நம்பிள்ளை செறிவித்த இந்த பகவதி விஷய காலக்ஷேபங்களை எல்லாம் ஈடுபடுத்தினார் அவருடைய சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர்.
ஆனால் என்ன அவர் பண்ணதுல ஒரே ஒரு தவறு என்ன நேர்ந்து கொடுத்துன்னா, நம்பிள்ளையருடைய அனுமதி இல்லாத அந்த ஈடு 36,000 சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை அந்த ஏடுபடுத்தி விட்டார். நம்பிள்ளை அது ஒரு சமயத்துல அவர் திருமாளிக்கு வடக்கு திருவீதி புள்ளிய திருமாளி வீட்டில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சமயத்திலே அதை கடாட்சிக்கிறார். ஆனை கோலம் செய்தது போலே மிக்க அழகாய் இருந்தது, ஆனால் நம்முடைய அனுமதி இல்லாமல் செய்தது அப்படின்னு கேட்கிறார். பெரியவாச்சான் பிள்ளைக்கு நம்பிள்ளையே ஆக்கியம் இடுறார். 24,000 படி திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்படுகிறது. திருக்குறுகை பிள்ளானாலே 6,000 படி, அதுக்கு மேலே நஞ்சியராலே 9,000 படி, பெரியவாச்சான் பிள்ளையாலே 24,000 படி, எளியதா நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய பரமாச்சாரியனும் நம்பிள்ளையாலே ஈடு 36,000 படின்னு சொல்லக்கூடிய கிரந்தம். அதுக்கு மேலே அழகியமனவாளச்சியர் அருளி செய்த 12,000 படின்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட 5 கிரந்தங்கள் ஏற்கனவே நம்பிள்ளை தம்முடைய நல்லருளால் ஏவியிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால்னு தெரிவிக்கிறார். நம்பிள்ளையுடைய ஒரு ஆக்கியின் பேரிலே பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படின்ற கிரந்தத்தை ஏடுபடுத்தினார், வியாக்கியானத்தை ஏடுபடுத்தினார்னு பார்க்கிறோம். அதுக்காக சொல்றாரு, அவர் நம்பிள்ளை கேட்கிறார், நான் அவருக்கு பெரியவாச்சான் பிள்ளைக்கு சொன்னதுனால நீரும் ஒரு பெரிய ஆச்சாரியன்னு காட்டிக்கிறதுக்காக அதை எழுதினீருவோன்னு கேட்டாராம். ஐயோ சுவாமி, அப்படியெல்லாம் இல்லை, நமக்கே கேட்ட விஷயம் நாளைக்கு மறந்து போயிடுச்சுனா என்ன பண்றது, இதனால எழுதி வச்சனே தவிர வேற விதமான எனக்கு எந்த விதமான பெரியவாச்சான் பிள்ளை குறித்து நமக்கு எந்த விதமான ஜுகுப்சையும் கிடையாது நமக்கு என்று பல விதமாக தெரிவித்தார். அப்போ நம்பிள்ளையே என்ன சொன்னார், இந்த கிரந்தம் இனிமேல்ட்டு பிரச்சாரத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நாலூர் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்தார்னு சரித்திரத்தை காட்டுகிறார். ஒரு விஷயம் இந்த இடத்துல கூர்ந்து பார்த்தோமே ஆனால், நம்பிள்ளை காலக்ஷேபம் செய்த காலத்திலே இந்த ஈடு 36,000 படி சர்வருக்கும் இச்சையுடையவருக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்ட விஷயமாகத்தானே இருந்தது. சன்னதியில ஒருத்தர் உபன்யாசம் பண்றார், காலக்ஷேபம் பண்றார் அப்படின்ற ஒரு கிரதமம் ஏற்பட்டிருந்தார். சன்னதியில வரக்கூடியவர் அனைவரும் அதிகாரம் படைத்தவர்களா இந்த காலக்ஷேபத்திலே அன்வயித்திருப்பார்களே, ரகசியமாக சொல்லவில்லையே. அப்படிப்பட்ட கிரந்தம் ஏன் ஒரு உள்ள போகணும், ஓரான் வழியில இதை உபதேசித்து வாரம்னு எடுத்து அந்த ஓலைச்சுவடை எடுத்து வச்சுட்டார். அப்போ என்ன இருந்தது, ஓரான் வழியிலே அந்த சம்பிரதாயமானது வளர்ந்து வருகிறது. நம்பெருமாள் கிளம்பி போனார், ஆனாலும் ஓரான் வழியிலே அந்த சம்பிரதாயமானது வளர்ந்து வருகிறது. நாலூர் பிள்ளைக்கு வருது, நாலூர் ஆச்சான் பிள்ளைக்கு வருது. அதுக்கப்புறம் புலராகாச்சாரத்துல அப்படியே அது மேற்கொண்டு கீழே பெருகி வருகிறது. அது வரக்கூடிய காலத்துல என்ன ஆகுது, கடைசியில இந்த விளாஞ்சோலை பிள்ளை அவர் இடத்துல கத்திக்கணும்ட்டு போறார். புலராகாச்சாரியார் இருக்கக்கூடிய காலத்திலே கடைசியில் சொல்றார், திருமலை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமனுடைய ஆச்சாரியர் அவர் இடத்துலாம் போய் இது சேரணும்னு அவருக்கு இது. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த திருமலை ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் ராஜாங்கத்திலே ஒரு பெரிய பதவியில வேற இருந்தார். அப்பவே புலராகாச்சாரியர் என்ன நினைக்கிறார், ராஜாங்கத்திலே இருக்கக்கூடியவர் கொஞ்சம் வைதிக ஸ்ரத்தை உடையவராக இருக்கக்கூடியவர், இவர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வந்தால் பல விஷயங்கள் நமக்கு நன்மை ஏற்படும்னு நினைக்கிறார். அதற்கு அனுகுணமாக என்ன பண்றார், அவரை எப்படியாவது நீ கொண்டு வர வேண்டும், வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்து விளாஞ்சோலை பிள்ளை இடத்துல தெரிவிக்கக்கூடிய காலத்துல அவரை திருத்தி பணி கொண்டு சம்பிரதாயத்துக்கு கொண்டு வர்றார். விளாஞ்சோலை பிள்ளை தன்னிடத்துல இருந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை எல்லாம் தெரிவிச்சு விடுறார். அவர் இடத்துல ஸ்ரீவச்சன பூஷண அர்த்தங்கள்லாம் ஆகி போறது. அதுக்கப்புறம் என்ன பண்றார், போய் திருப்புக்குழி செய்யறன்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்துல இருக்கார். அவரிடத்துல ஆசிரியச்சு இந்த ஈடு 36,000 படியினுடைய விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு வாருன்னு சொல்லக்கூடிய காலத்துல காஞ்சிபுரத்துக்கு இந்த இடத்துக்கு வர்றார் திருவாய்மொழி பிள்ளை. என்னைக்கு அவர் வந்தாரோ அன்னைக்குதான் அவருடைய 12ஆம் நாள் திருப்புகழி ஜீயரானவர் பரமபதத்தை சேர்ந்தார், ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். அன்னைக்குதான் அவருடைய அந்த சபிட்டீகரண நாளானது. இதை கேள்விப்பட்டவொடனே ரொம்ப வியாகுலம் ஏற்பட்டது. ஐயோ, நமக்கு இப்படி ஒரு இது ஏற்பட்டது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ரொம்ப வியாகுலப்பட்டவராக இருக்காங்க. ஆனால் ராஜாங்கத்திலிருந்து வந்தவராச்சு. அதனால கோவிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் இந்த பெருமாளை செய்வதற்காக அவர் மங்களாசாசனம் பண்றதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கோஷ்டிக்கு பெருமாளுடைய ஸ்ரீசடகோபன் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நாலூர் பிள்ளை, நாலூர் ஆச்சான் பிள்ளை அவர்களும் இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவர்களுக்கு ஸ்ரீசடோகம் ஆகக்கூடிய காலத்திலே அந்த நல்ல ஸ்ரீசடோகத்தை நன்றாக அழுத்தி அர்ச்சக முகேன்னு பெருமாள் தெரிவிக்கிறார். இந்த ஈடு 36,000 படி கிரந்தத்தை அவகிட்ட தான் இருக்கு. ஏன்னா நம்பிள்ளை அவள் தான் கொடுத்தார், அவள் தான் இருக்கு. ஈவண்ணி பத்மநாபர், நாலூர் பிள்ளை, நாலூர் ஆச்சான் பிள்ளை, ஈவண்ணி பத்மநாபர், ஈவண்ணி மாதவ பெருமாள், அப்படி அந்த கிரமத்துல வந்துட்டு இருக்குது. நீங்கள் தான் தெரிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே பெருமாளுடைய நியமனம் ஆயிடுச்சு. அதனால அந்த ஈடு 36,000 படின்னு சொல்லக்கூடிய கிரந்தமானது மாமுனிகளுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை தரத்திலே சேர்ந்ததுன்னு ஈட்டனுடைய வரலாறை தெரிவிக்கிறார்கள்.
அப்போ இந்த இந்த கிரந்தமானது, இந்த 736 சொல்லக்கூடிய இந்த காலக்ஷேப கிரந்தமானது நம்பெருமாள் இல்லாத காலத்திலும் போற்றி பாதுகாக்கப்பட்டது. ஈடுன்ற சப்தத்துக்கே என்ன அர்த்தம் சொல்வான்னா, அது ஒரு ரக்ஷணம்னு தெரிவிப்பார்கள். எம்பெருமானுக்கு ஒரு ரக்ஷணமாக இருந்தது. இப்போ எம்பெருமான் திரும்பி அவரை பறைசாற்றக்கூடிய, அவரை பிரதிபாதிக்கக்கூடிய கிரந்தங்கள் இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனம் இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட ஈடு தோன்றியது. எம்பெருமானும் சேர்ந்தான். ஈடு 36,000 படியும் திருவாய்மொழி பிள்ளைக்கு லபித்தது. அவருடைய பேர் ஸ்ரீசைலேசர் தான் அவருடைய திருநாமம். திருமலை ஆழ்வார் ஸ்ரீசைலேசர் தான் அவருக்கு திருநாமம். இந்த 736,000 படி இந்த பகவத் விஷய காலக்ஷேபத்தை அவர் கேட்ட உடனே அவருக்கு அந்த ஆழ்வார் திறத்திலும் அந்த திருவாய்மொழி திறத்திலும் இருந்த ஆறாத காதலினாலே அவர் திருநாமமே என்ன ஆச்சுன்னா திருவாய்மொழி பிள்ளை என்ற திருநாமம் உடையவராய் ஆனார். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்பெருமாள் எப்படி நகரத்தை விட்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு சென்றாரோ, அதே போல நம்மாழ்வாரும் அந்த ஆழ்வார் தினங்களை இருக்க முடியாத அம்மாழ்வார் விக்கிரகத்தில் எழுந்தருள் பண்ணி கொண்டு போனார்கள். அவர் அந்த காலத்திலே திருவாய்மொழி பிள்ளை நம்மாழ்வாரை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் பிரயத்தனப்பட்டு போகக்கூடிய காலத்திலே திருக்கணாம்பின்ற ஒரு இடத்துல கர்நாடக பிரதேசத்துல இன்னைக்கு இருக்கு. அந்த இடத்துல திருக்கணாம்பியில போய் நம்மாழ்வாரை எடுத்துக்கொண்டு ஆழ்வார் திருவரை காட்டை திருத்தி நாடாக்கி அவ்விடத்துல கோயில்களெல்லாம் திருப்பி ஜீர்ணோத்தாரணம் பண்ணி நன்றாக இது பண்ணார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நம்ம மணவாளவாவுக்கு அந்த தக்க காலங்களிலே நடக்க வேண்டிய சம்ஸ்காரங்கள் சோளம் உபநயனங்கள் எல்லாம் ஆகி இந்த திருவாய்மொழி பள்ளி தரத்திலே நன்கு அத்தியாயனம் பண்ணுகிறார் இந்த பகவத் விஷயத்தை. அது மட்டும் இல்லை, அவர் திருவாய்மொழி பிள்ளை அவருக்கு ஆச்சாரியராய் இருந்தாலும் அவருக்கு காட்டி கொடுத்தது என்னன்னா, நமக்கெல்லாம் உத்தாரக ஆச்சாரியராய் இருக்கக்கூடியவர், நமக்கெல்லாம் கை தூக்கி விடக்கூடிய ஆச்சாரியர் ராமானுஜர் தான். அதனால நான் ஒரு உபகாரக ஆச்சாரியன், ராமானுஜரை காட்டக்கூடிய ஆச்சாரியனாகத்தான் நான் விளங்குகிறேன். நமக்கெல்லாம் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் அந்த எம்பெருமானார் தான். அவர் திருவடிகளே சரணம் என்றும் இரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்க போக, அதனாலே ராமானுஜர் திறத்திலே ஆழ்ந்த காதல் ஆறாத காதல் படைத்தவராய் இருந்தார் யதீந்திர பிரவணர் அப்படின்ற பெயர் பெற்றார்னு பார்க்கிறோம். அதற்கு அனுகுணமாக அந்த சுவாமி தெரிவிக்கிற திருவாய்மொழியும், நீர் இங்கிருந்து ஸ்ரீரங்கம் சென்று அவ்விடத்திலே தர்சன நிர்வாகம் பண்ணணும், தர்சன நிர்வாகத்தை பண்ணிவாரும் சொல்லக்கூடிய காலத்துல ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருந்து ஆசிரம ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கத்திலே இந்த ஈடு இது பண்ணக்கூடிய காலத்திலே ஒரு நாள் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்திலே நம்பெருமாளுடைய ஆகிய ஏற்படும் அர்ச்சகமுக்கேன இவ்விடத்திலே 1 வருஷ காலம் நாம் உற்சவத்தை எல்லாம் நிறுத்தி வைக்கிறோம். அப்படி நிறுத்தி வைக்கக்கூடிய காலத்திலே நீர் இந்த ஈடு 36 காலக்ஷேபத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்ன 1 வருஷ காலம் அந்த உபன்யாசத்தை அவ்விடத்திலே சாதித்தார். கடைசி நாள் அந்த எபெருமானவன் அர்ச்சககுமாரனாக இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாரணவன் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாத்திரம் இன்னும் சொல்லக்கூடிய தனியனை அவருக்கு பிரசாதித்தான். ஆனால் இப்படி ஒரு தனியன் ஏன் பிரசாதிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். சிஷ்யர்களுக்கெல்லாம் கடமை என்னன்னா ஆச்சாரியனுக்கு தனியனை கொடுக்கணும்ன்றது. அது மட்டும் இல்லை, ஆச்சாரியனுடைய பெருமையை பறைசாற்ற நல்ல பறக்க பேச வேண்டும். குரும் பிரகாஷையே தீமான்னு தெரிவிக்கிறது சாஸ்திர வசனங்கள் எல்லாம். குரும் பிரகாஷைய தீமானா குருவை எவ்வளவு பிரகாசப்படுத்தணுமோ குருவுடைய பெருமை அப்படியெல்லாம் பண்ண வேண்டியது சிஷ்யனுடைய கடமை என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இந்த நம்பெருமாளுக்கு ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் இந்த தனியன் சமர்ப்பித்ததனாலே, அந்த ஆதிசேஷ பரியங்கத்தை கொடுத்ததுனாலே அவர் நம்பெருமாளுக்கு மணவாள மாமுனிகள் ஆச்சாரியர் என்ற சம்பிரதாயத்திலே கருதப்படுகிறார். இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரன்ற தனியன், அதனாலே அவருக்கு நம்பெருமாளாலே கிடைக்க பெற்றது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரன்ற தனியன் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படின்றத யதாமதி இவ்விடத்திலே விண்ணப்பம் செய்கிறேன். கிழிய தெரிவித்தேன். இந்த தனியனானது ரங்கநாதனாலே மாமுனிகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். புலலாஞ்சியர் இதுக்கு ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள் காமிச்சிருக்கார். அதே ரீதியில காஞ்சி சுவாமியிலும் கொஞ்சம் ரொம்ப இந்த தனியன் இந்த மாமுனிகளுக்கு இது எபெருமானோடைய வாக்குதான்றதை நிரூபணமும் பண்ணியிருக்கார். காலத்துக்கு அனுகுணமா ரெண்டுத்தையும் எவ்வளவு சொல்ல முடியுமோ தெரிவிக்கிறேன். வாழி திருவாய்மொழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் அப்படின்னு நம்மெல்லாம் அனுதினமும் சொல்லிட்டு இருக்கோம். நாம் மாணவர்களுடைய வாழி திருநாமங்கள் இப்போ காட்டக்கூடிய விஷயம் யாருன்னா இது பிரசித்தமா இருக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னு கேட்டால் மணவாள மாமுனிகள்னு சொல்லக்கூடிய பெரிய சீர்க்குதுவா இருக்கிறது. இதே தெரியக்கூடியது விஷயம் என்னான்னு இந்த வாக்கியமே தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னான்னு பார்த்தோமானால், திருவாய்மொழிப்பிள்ளை வாழி
அவர் அடிபணிந்து அவரிடத்திலே வந்து இந்த திவ்ய பிரபந்தங்கள், ரகசியார்த்தங்கள், பலவிதமான அர்த்தங்களை எல்லாம் கேட்டவராய் இருக்கக்கூடியவர். இப்படி இருக்கக்கூடியவர் தான் என்ன பண்றார், ஒரு சந்தர்ப்பத்திலே ஸ்ரீரங்கத்துல போய் ராஜதானியில இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமானுடைய நியமனமாகுது. நியமனமாகக்கூடிய காலத்திலே வந்து தெரிவிக்கிறார். ஒரு வருஷ காலம் இந்த உபன்யாசத்தை தெரிவித்தார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானாலே அந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தனியன் சாற்றப்பட்டது. முதல்வர் நாமார், மாமுனிகளுடைய வாக்கியமாக கருதுகிற நாமார் பெரிய திருமண்டபமார். எம்பெருமாள் தாமாக நம்மை தனித்தழைத்து நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செழும்பொருளை நாளுமெங்கே வந்துரை என்று ஏவுதே வாய்த்து. நான் என்ன சாதாரணப்பட்டவனாய் இருக்கக்கூடியவன், இந்த பெரிய திருமண்டபம்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியது. அப்படி இடத்துல போய் நம்ம தனியை அழைத்து மாறன் அருளி செய்த திருவாய்மொழியின் அர்த்தங்களை ஒரு வருஷ காலம் சொல்றதுன்னா, அம்மா நாழிப்பிறான் அவன் எவ்விடத்தான் யானான், எனக்கு அவனுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. எப்பேற்பட்ட ரீதியிலே ஸ்தானத்திலே, உன்னதமான ஸ்தானத்திலே அவன் இருக்கிறான், நான் எப்பேற்பட்ட ஸ்தானத்திலே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாய் ஒரு செய்யுள் அந்த இடத்துல இது பண்றான்னு காட்டுகிறார்கள். சனியனுக்கு சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, சாதாரண ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்னா ஸ்ரீசைலேசம்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியனுக்கு ஒரு தயைக்கு கிருபைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர். தீபக்தியாதி குணார்ணவம் அப்படின்னு சொன்னால் ஞானம், பக்தி, வைராகியம் முதலிய குணங்கள் எல்லாம் சிறந்தவராய் விளங்கக்கூடியவர். யதீந்திர பிரவணம், யதீந்திரன்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் திறத்திலே நல்ல பிராவண்யம் உடையவராய் இருக்கக்கூடியவர். வந்தே ரம்யஜா மாதரம், அப்படிப்பட்ட அழகிய மணவாள மாமுடிகளை நான் வணங்குகிறேன்னு வந்து தனியனுடைய சாதாரணமான அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். ஒரு பதத்தையும் எடுத்து பார்க்கக்கூடிய வந்து பிள்ளராஜர் என்ன பண்றார், இதுல வந்து பிரணவார்த்தம் திருமந்திரத்தினுடைய அர்த்தம் இதிலே காட்டப்பட்டது. ஒரு வாக்கியம் ஒரு பதத்திலேயும் எடுத்து காட்டுறார். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் முதல்ல அந்த முதல் வாக்கியத்தை மேல எடுத்துக்கிறார், எடுத்துட்டு அதில் தெரிவிக்கிறார். முதல்ல சொல்லக்கூடிய காலத்துல ஒருத்தரை சொல்லக்கூடிய காலத்துல எப்படி சொல்லணும்னா, அவருடைய பூர்வீகத்தை சொல்லி அதுக்கப்புறம் சொல்லணுமே. அதே ரீதியில சொல்றார், எம்பெருமானாரை முதல்ல முன்னிலைப்படுத்துகிறார். எப்படின்னா, எம்பெருமானார் நம்மாழ்வார் அருளாலே அவர் திருவடிகளிலே கைங்கரியத்தை பெற்றவர். மாறன் அடிப்புனைந்துய்ந்த ராமானுசன் தானே அவர். அப்படிப்பட்ட அந்த ராமானுசர் திருவடிகளில் யதீந்திர பிரமணராய், எதிராசர் திருவடிகளிலே யதீந்திரன்னு சொல்லக்கூடிய அவர் திருவடிகளிலே யதீந்திர பிரமணராய் இருக்கக்கூடியவர். அந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய இன்னொருளுக்கு ஏற்ற களமாய் இருக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியவராய் இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அற்புதமா ரெண்டு விஷயத்தை காட்டுற அந்த இடத்துல. ராமானுஜருக்கு ஒரு விஷயம் லபித்தது, மணவாள மாமனுக்கு மற்றும் ஒரு விஷயம் லபித்ததுன்னு காட்டுறாங்க. ஸ்ரீசைலேசர் அருளாலே ராமாயணம் லபித்தது எம்பெருமானாருக்கு. அதே போல ஸ்ரீசைலேசர் அருளாலே வீடு 36,000 படித்து லபித்தது மணவாள மாமனுக்கு காட்டுறாங்க. ஸ்ரீசைலேசர்னு சொல்லக்கூடியது பெரிய திருமலை நம்பி, அவருக்கும் ஸ்ரீசைலேசர்னு தான் திருநாமம். அதே மாதிரி இவருக்கும் திருவாய்மொழி பிள்ளைக்கும் ஸ்ரீசைலேசர்னு தான் திருநாமம். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் குணம் கூறும்னு தெரிவிக்கிறார் அமுதனார் ராமானுசன் நூத்தந்தாதியில். அப்போ ராமாயணமாகிய பக்தி வெள்ளத்தை தன் ஹிருதயத்திலே தேக்கி வைத்தவராயிருந்தவர் ராமானுஜர். அது எங்கேருந்து கிடைத்தனா, ஸ்ரீசைலேசரோட இன்னொருளாலே அவருக்கு லபித்தது. அதே போல பகவதி விஷயமானது ஸ்ரீசைலேசர்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி பிள்ளையினுடைய இன்னொருளாலே மணவாள மாமனுக்கு லபித்தது. அதுல இருந்தே தெரிகிறது, இவருக்கு ஒண்ணு லபித்தது, அவருக்கு ஒண்ணு லபித்தது, ஸ்ரீசைலேசராலே லபித்தது அப்படின்னு கேட்டால் இவர் அவருடைய அபராவதாரம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தீபக்தியாதி குணார்ணவம், தீபக்தியாதி குணார்ணவம்னு கீழே தெரிவித்தேன். தீனா ஞானத்தை சொல்லக்கூடியது, புத்தி ஞானம் அது சொல்லக்கூடியதா இருக்குது. பக்தி ஆதி சப்தங்களாலே எல்லா நல்ல குணங்களையும் எடுத்துக்கலாம். ஞான பக்தி வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம்னு காட்டக்கூடியதா இருக்கு. ஆர்ணவம் அப்படின்னு சொன்னா ஒரு கடல்னு சொல்லக்கூடியதா இருக்கு. கடல்னு சொல்லலாமான்னா எல்லாரையும் சொல்லலாம். பகவானையே சொல்லுகிறார்கள், கடல்னு தெரிவிக்கிறார்கள். லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தவு ஷட்டரிப்பு ஜலதா பிராப்திய காருண்ய நீரம்னு எம்பார் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். எம்பெருமானியே ஒரு சமுத்திரமாக உருவகப்படுத்துகிறார்கள். அந்த சமுத்திரத்துல ஜலம் இருக்குமே, என்ன ஜலம் இருக்குன்னு கேட்டார், பிராப்திய காருண்ய நீரம், கருணை கடலாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான்னு காட்டுகிறார். அப்படிப்பட்ட கருணை கடல்ல இருந்து என்ன நமக்கு உபயோகம் ஏற்படுறது அப்படின்னு கேட்கிறார். அந்த கருணை கடலே காலமேகமாகிற நம்மாழ்வார், மேகமாகிற நம்மாழ்வார் அந்த நீரை புகழ்ந்து அதை மழையாக பொழிகிறார். அந்த மழையானது ஒரு மலை மேலே விழுகிறது. அந்த மலை யாருன்னு கேட்டால் ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த மலையிலேருந்து தண்ணிகள் பெருகிறதா, அந்த தண்ணி பெருகிறது எப்படியா இருந்தால் 2 அருவிகளாக பெருகிறது. உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பின்னு சொல்லக்கூடியவர்கள்.
அங்கிருந்து ஆளவந்தார் ஆகிற நதியிலே வந்து சேர்ந்து, அங்கிருந்து எம்பெருமானார் ஆகிற ஏரியிலே சேர்ந்து, அங்கிருந்து 74 மதகுகள், 74 சிம்மாசனாதிபதிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய 74 மதகுகளாலே இன்னைக்கும் இந்த ஜீவாத்ம சசியங்கள் எல்லாம் வளர்ந்து வருகிறது. நம்ம போல ஆத்ம பயிர்கள் இதெல்லாம் வளர்றதுதான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அது எல்லாம் பெரும்பெருமானுடைய கருணை, நம்மாழ்வாருடைய கருணை, பூர்வாச்சாரியர்களுடைய கருணைன்னு தானே சொல்ல வேணும். அப்ப எம்பெருமானிய கடல்னு சொன்னா, அவரே தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் ஆதலால். எம்பெருமான் நம்மெல்லாம் பரமபதத்துக்கு போகக்கூடிய இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கான்னா, அவனுக்கு சாமியாபத்தி மோட்சம் இருப்பார்கள். எம்பெருமான போல எல்லா விதத்திலும் தன்னை ஆக்கிடுவான். அந்த சக்தி இருக்காதே தவிர அவனை போலவே தோற்றம், அவனை போலவே வந்து இது எல்லாம் இருக்கக்கூடியதா இருக்கும். எம்பெருமான பல இடத்துல இருக்கிறார். கடலரசன் கிட்ட சரணாகதி பண்ணக்கூடிய காலத்தே அஞ்சலி பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யதே மகோததேன்னு தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான். கருணையங்கடல் துயின்னனன் கருங்கடல் நோக்கியன் கம்பர் பெருமான் தெரிவிக்கிறார். எம்பெருமானே கடலாக உருவகப்படுத்துகிறார். ஆளவந்தார் தெரிவிக்கிறார், நாதமொழிகளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய காலத்திலே நமோச்சிந்தியார் புதாகிருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஞான பக்திகளை எப்படி சொல்றாருன்னா ராசிகளாக தெரிவிக்கிறார். ராசிகள்னா ஒரு பெரிய கூட்டமா, 1 2ன்னு ஒரு கனெக்ட் பண்ண முடியலன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு மூட்டை இருக்கு, அரிசி எண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த மூட்டையில் எவ்வளவு அரிசி இருக்குன்னு கேட்டா ஒரு மூட்டை அரிசி இருக்குன்னு சொல்லிவிடலாம். அது போல அளவிற்கு அரியதா இருக்கக்கூடியது எப்படி இருக்கான்னா கடலாகத்தான் நிரூபணம் பண்ணுகிறார். அது போல கடலாக இருக்கிறார் இந்த எம்பெருமான்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம மாமனிகளுக்கு மற்றொரு பேர் உண்டு. என்னன்னா பெரிய ஜீயர்னு பேர். பெரிய ஜீயர்னு பேர் எங்கேயாவது வந்ததுன்னு கேட்கலாம். எங்கேயாவது வந்ததுன்னா பெரிய பெருமாள் இடத்துலாம் பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கோயில், பெரிய அவசரம் எல்லாம் பெருசுதான் அந்த இடத்துல. அவரை சேர்ந்தவராய் இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்னா பெரிய ஜீயராகத்தான் இருக்கா. அந்த சேர அவருக்கு அந்த பெரிய பெருமாளை அடைந்ததற்கு சேர அவரும் பெரிய ஜீயராய் விளங்குகிறார்னு காட்டுகிறார்கள். யதீந்திர பிரவணம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தி பக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம்னு தெரிவிக்கிறார். யதீந்திர பிரவணம்னு சொன்னா எம்பெருமான், அதாவது எம்பெருமானார் திறத்திலே தான் அவருக்கு இருக்கக்கூடிய பிராவண்யத்தை, அன்பை, அந்த பக்தியை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. என்ன சுவாமின் எம்பெருமானே வந்து இவர் ஆச்சாரணை ஏத்துருக்கார், யதீந்திரர் இடத்துல பிராவண்யம் உடையவர்னு சொல்றதுல என்ன இருக்குன்னு கேட்டோம். ஆனால் காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், பகவத் விஷயத்துல இருக்கக்கூடிய பிராவண்யத்தை காட்டிலும் பாகவத விஷயத்திலே நமக்கு இருக்கணும்னு தெரிவிக்கிறார்கள். அதான் பாகவத சேஷத்துவம் என்று தெரிவிக்கிறார்கள். நம்மாழ்வார் 2 பதிகங்களாலே பயிலும் சுடரளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை என்ற பதிகத்தாலே 3ஆம் பத்திலே, 8ஆம் பத்திலே நெடுமார்க்கடிமை செய்வேன் போல்னு சொல்லக்கூடிய 8ஆம் பத்திலே கடைசி 10வது திருவாய்மொழியாலே இந்த பாகவத சேஷத்துவமே உயர்ந்ததுன்னு காட்டுகிறார். அப்போ ஒண்ணுதுல வந்து பாகவத சேஷத்துவம் தான் சிறந்ததுன்னு காட்டுகிறார், பாகவத சேஷத்துவம் இனிமையானதுன்னு காட்டுகிறார். ஒண்ணுதுல வந்து சிறப்பை தன்மையை காட்டுற, ஒண்ணுல போக்கிய தன்மையை காட்டக்கூடியதாய் விளங்குகிறது காட்டுகிறார்கள். அப்போ அதனால காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் அவருக்கு வந்து யதீந்திர பிரவணம்னு சொல்லும்படியாக யதீந்திர திறத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிராவண்யமானது அளவற்றதாய் விளங்கக்கூடியதாய் இருக்கிறது. எப்பேற்பட்ட அவா அதுன்னு கேட்கிறார். ஆழ்வார் தெரிவிக்கிறார், உமக்கு எப்பேற்பட்ட அவா எம்பெருமான் திறத்திலே என்றார். காட்டக்கூடிய ஆள் சூழ்ந்தகன் நாள் உயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் ஜோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவான்னு தெரிவிக்கிறார். ஆழ்வார் சொல்ற என்னுடைய அவாவானது எப்படிப்பட்டது, இந்த அஜித்தை கொள்ளை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, சித்தை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, அந்த பிரம்மத்தை கொள்ளக்கூடிய அதனை காட்டிலும் மிஞ்சியதான் என்னுடைய அவா. அந்த ரீதியிலே எம்பெருமானார் திறத்திலே இந்த யதீந்திர பிரவணம்னு சொல்லக்கூடிய அந்த பிரவணமானது இவருக்கு ஏற்பட்டு இருக்கிறதுன்னு காட்டக்கூடியார். அது மட்டும் இல்ல, பாகவத சேஷத்தினுடைய எல்லை நிலம், பகவத் சேஷத்தினுடைய எல்லை நிலம் சீமா பூமின்னு சொல்றது அது எங்க இருக்கிறதுன்னா பாகவத சேஷத்துல தான். ஒருத்தர் நான் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன்னு சொன்னா அதை எம்பெருமானே உகப்பதில்லை. அவன் அடியாருக்கு உகப்பட்டவன் சொன்னாதான் அவன் உகக்கிறான். தன்னடியார் திறத்தகத்து இல்லை அடியார் மனுஷமிக்கிறான். மத்துமோர் தெய்வம் உலதன் இருப்பாரோடு உத்திலன் உற்றதும் உன் அடியார்க்கடிமை மத்தெல்லாம் பேசிலும் என் திருவெட்டெழுத்தும் கற்றுனான் கண்ணபுரத்துறை அம்மானே. திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். திருக்கண்ணபுரத்து பெருமாள் இடத்துல திருமந்திரார்த்தனுடைய அர்த்தத்தை எல்லாம் கேட்கிறார். இப்படி கேட்கக்கூடிய காலத்திலே நான் கேட்டதையெல்லாம் உங்க திருப்பி தெரிவிக்கடவான்னு கேட்கிறார். சொல்லுமேன்னு கேட்கிறேன். ரொம்ப நல்லா சொல்லுகிறேன், நீ சொல்லுமே, நல்ல சமர்த்தர் தானே நீ சொல்லுமேன். மற்றும் ஒரு தெய்வம் உலகன் இருப்பாரோடு உற்றில்லேன், வேற தெய்வம் உண்டுன்றது நம்பக்கிறவர்களெல்லாம் நான் அவரோட நமக்கு எந்த விதமான வாசியும் கிடையாது, உங்களோடு நீங்கள் இடையில்லையே என்று சொல்ல முடியாது, நமக்கு எந்த விதமான பந்தமும் அவர்கள் திறத்திலே கிடையாது.
அப்படியா, சரி, அப்போ வேற மேற்கொண்டு விஷயம் சொல்லுவேன். உற்றதும் உன் அடியார்க்கு அடிமைனாராம். இந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை, நீர் எங்கேயாவது எடுத்துறாரு, நீ மற்றெல்லாம் பேசினீர், நீ பல விஷயத்தை நீர் பேசினீர், நான் சாரமா கிரகித்தது நீர் இந்த விஷயம்தான். திருமந்திரத்திலே சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே 4 வரியில எடுத்து காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ இதனால தெற்றன விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பகவத் பக்தி எங்க அதனுடைய எல்லை நிலமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால், பாகவத பக்தி. குலம் தாங்கு சாதிகள் நானிலும் கீழிழிந்து எத்தனை நலம் தான் இல்லாத சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர்காலின் உள்கலந்தார் அடியார் தம் அடியார் எம் அடிகளே. அதுதான் முக்கியமான விஷயம். நீ எந்த 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 வரணத்துல பிறந்திருக்கான், எந்த இதுல பிறந்திருக்கான்னு, வளந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர்காலன் உள்கலந்தாரா, மணிவண்ணருக்கு ஆளா இருக்கிறானா, அதுதான் முக்கியம்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ அந்த அந்த எல்லை நிலம்னு சொல்லக்கூடியது யதீந்திரனிடத்திலே பிராவண்யம் இவருக்கு ஏற்பட்டதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லைன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அதனால்தான் இவரை மாமுனிகளை எல்லாரும் ஏன் ஆசிரியிக்கிறார், மேல் தெரிவிக்கிறார். அவரை ஏன் எல்லாரும் கால் கட்டுகிறார்கள் பல்லவஜீராந்தரத்துல விசாரணை பண்றார். அவர் யதீந்திர பிரவணர், வேற என்ன காரணம் வேணும், வேற எந்த காரணமும் வேண்டாம். அவர் யதீந்திர பிரவணனாய் இருக்கிறதாலே அவரிடத்திலே காலை கட்டுகிறார்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் என்று தெரிவிக்கிறார். அவரை வணங்குகிறேன், அந்த அழகிய மணவாள மாமுனிகளை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இது பண்றார். இப்படிப்பட்ட அந்த ஏற்றங்களை உடையதா இருக்கக்கூடிய ஸ்துதி ரூபமாய் இருக்கக்கூடியது. சரி இருக்கட்டும், இதை ஏன் நம்ம திவ்ய பிரபந்தத்துக்கு முன்னாடி சேவிக்கிறோம்? யத்வேதாதௌஸ்வர புரோக்த வேதாந்தேஜ பிரதிஷ்டதான்னு வேத வாக்கியம் அவனு தெரிவிக்கிறது. வேதம் எப்போ தொடங்கக்கூடிய காலத்திலே பிரணவம்னு சொல்லக்கூடிய ஓம்காரத்தை சொல்லி தொடங்குகிறோம், அந்த பிரணவத்தை கொண்டே முடிக்கிறோமே. அதே போல இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் நம்பெருமாள் அந்த காலத்திலே அந்த தனியனை சமர்ப்பித்த காலத்திலே இட்ட ஆணை என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா இடத்துலையும் எல்லா சகல திவ்ய தேசங்களும் இது நம்முடைய ஆணை. சகல திவ்ய தேசங்களும் திவ்ய பிரபந்த அனுசந்தானம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலையும் முடிக்கக்கூடிய காலத்திலையும் இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திர மந்திரத்தை கொண்டுதான் முடிக்க வேணும் என்று தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ வேதத்துக்கு எப்படி அந்த ஓம்காரம் இதுவோ அதே போல திவ்ய பிரபந்தத்துக்கும் ரகசிய கிரந்தங்களுக்கும் பகவத் விஷயாதிகளுக்கும் எல்லாத்துக்கும் எது மூலமா முன்னாடியா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால், பிரணவத்துக்கு சதுஷமாய் துல்லியமாய் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்னு சொல்லக்கூடியது தான். ரொம்ப அழகா மேல தெரிவிக்கிறார். பிரணவம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு என்றால் 3 எழுத்துக்களாய் அமைந்திருக்கு. அகாரம் உகாரம் ஆ ஊ மா அப்படின்ற 3 எழுத்தாலே ஓம்ன்ற அக்ஷரம் கிடைக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். அதுல அந்த அகாரம்னு சொல்லக்கூடியது பகவானை குறிக்கக்கூடியது, பகவத் வாச்சகமாய் இருக்கிறது. இந்த மகாரம்னு சொல்லக்கூடியது ஜீவன் நம்ம போல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. உகாரம் நடுவில் இருக்கக்கூடியது அது ரெண்டுக்கும் அந்த எம்பெருமானுக்கும் அந்த சேதனனுக்கும் இருக்கக்கூடிய உறவை பிரகாசிக்கக்கூடியதாய் விளங்குகிறதுன்னு காட்டுகிறார்கள். அவ்வானவர்க்கும் அவ்வானவர் எல்லாம் ஒவ்வானவர் அடிமை என்று உரைத்தார்னு சப்தகாதையிலே விளாஞ்சோலை பிள்ளையை தெரிவிக்கிறார். அதே போல இந்த அவர் புள்ளராஜர் என்ன இதுல நிரூபணம் பண்றாருன்னா, இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாய் குணம் இந்த தனியன்ல ஒவ்வொரு பதங்களிலும் இந்த அக்ஷரம் இந்த அகார உகாரம் அகாரம் இந்த சம்பந்தம் காட்டப்படுகிறதுன்னு காட்டணும். அது எப்படின்ற இந்த இடத்துல பார்ப்போம். முதல்ல ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்ன்ற அந்த ஒரு பதத்தை எடுத்துக்கிறார். ஸ்ரீசைலேசன்னு சொன்ன உடனே என்ன சொல்றாருன்னா, அதுதான் அகார வாச்சன் எம்பெருமானை குறிக்கிறதுன்றார். வஸ்துதா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்னு சொல்லக்கூடிய காலத்திலே அது மாமுனிகளுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையை குறிக்கிறதுன்னு சொல்றோம். ஆனால் பலராம்ஜியர் என்ன நிரூபணம் பண்றாருன்னா, இல்லை அது திருவாய்மொழி பிள்ளையை குறிக்கிறது நேர அர்த்தத்தாலே துவனி அர்த்தத்தாலே நீங்க பாருங்க அது எம்பெருமானை குறிக்கக்கூடியதா இருக்கிறதுன்றார். அப்படி கூட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் சொல்ல முடியாது? ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்னா அகார வாச்சனான பகவான் வச்சுக்கோங்க, தயா ஸ்ரீசைலேசன்றது அகார வாச்சனான எம்பெருமான் வச்சுக்கோங்க. தயாபாத்திரம்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவனுக்கு ஆட்பட்டவனாய் இருக்கக்கூடிய அந்த சேதனனை வைத்துக் கொள்ளுங்கோள்னு தெரிவிக்கிறார். இல்ல சுவாமி இருந்தா கூட ஆச்சாரிய ஸ்தானத்துல எம்பெருமானை கொண்டு கீழே இறக்கி விச்சுட்டேறேன்னு கேட்கலாம். இல்ல ஆச்சாரியா ச ஹரிசாட்சாத் பிரமாண வச்சனங்கள் தெரிவிக்கிறது. பீதக வாடை பிரானார் பிரம குருவாகி போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்தவன் செலுத்தி திடல் பத்திரமானே ஆச்சாரியனாக வந்தான். ரகசியங்கள்ல தெரிவிக்கிறார். ஈஸ்வரனும் ஆச்சாரியத்துவத்தில் ஆசைப்பட்டிருக்கும். எம்பெருமான் எதுல ஆசைப்பட்டான்? ஆச்சாரியத்துவத்திலே ஆசைப்பட்டான். ஏன்னா ராமாயணத்துல ராமாவதாரம் பண்ண காலத்திலே எல்லா காண்டங்களையும் பார்க்கக்கூடிய காலத்திலே ராமன் தான் பிரதம நாயகன். ஆனால் சுந்தர காண்டத்துல மட்டும் பார்க்கக்கூடிய காலத்திலே ஹனுமான் தான் நாயகனாகட்டும். எதுக்காகன்னு பார்த்தா அவன் தூது போனால் பிராட்டியனுடைய உயிரை ரட்சணத்தை அவருடைய உயிரை போகாத காப்பாற்றினான் இல்லையா? அதனால ஒரு அவர் ஆச்சாரிய ஸ்தானம் எடுத்து. ஏன்னா கடகர்கள் ஆச்சாரியர்கள்லாம் சொல்லக்கூடிய காலத்திலே கடகர்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடியவர்.
நம்மையும் எம்பெருமானையும் சேர்த்து, எம்பெருமானுக்கே பிராட்டியை சேர்த்து வைத்தவன் திருவடி, அதனால் அவனுக்கு அவர் ஆச்சாரியஸ்தானம் இடத்திலே கிடைத்ததுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான்? அப்ப பார்த்தானா எம்பெருமான், நம்ம அடுத்த அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே நாம் இந்த சான்ஸை விடவே கூடாது, நம்ம ஆச்சாரியன் ஆயிடணும்னு ஆசைப்பட்டானோ. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மால முடிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்னான் எவ்வுள் கிடந்தானே திருவள்ளுக்கு திருமங்கையாழ்வார் பாடம். இன்னார் தூதன் என நின்னான். பாண்டவர்கள் தூதன் நான், பாண்டவர்களுக்கு தூதன். தூது போறதுன்னா ரொம்ப பெரிய விஷயமா? ஒண்ணுமே இல்லையே. கழுத்துல ஓலை கட்டி கொண்டு நாயை அனுப்புவார்கள். அந்த காலத்துல தூதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே நாயை அனுப்புவார்கள், கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு. எபெருமானது மாதிரி ஒரு நாயை போலே தான் தன்னை ஒரு அடிநாயன்னு சொல்லும்படியா அடியவர்களுக்கு அடிநாயனாக தன் கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு தூது சென்றான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ என்ன பண்றான்? அப்படி தூது சென்றான். அது மட்டுமா? தூது சென்றது மட்டுமா? அர்ஜுனன் ஏதோ கேட்டான், எனக்கு ஏதாவது ஸ்ரேயஸ் விளைக்கக்கூடிய குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு போனான். அங்க இருக்கக்கூடிய பந்துக்கள்லாம் பார்த்தா இவர்களெல்லாம் நாம் எப்படி வதம் பண்றதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய விஷாதம், அப்போ ஒரு கவலை ஏற்பட்டது. எப்படி நான் இவர்களெல்லாம் விஷாதம் பண்ணுது? கிருஷ்ணா, எனக்கு ஏதாவது ஸ்ரேயஸை விளைக்கக்கூடியது ஏதாவது சொல்லுன்னு கேட்பான். அப்படி சொல்லக்கூடிய காலத்துல 700 ஸ்லோகங்களை சொல்லி முடிச்சான். கீதாச்சாரியன்ற பட்டத்தை வாங்கிட்டான். இவ்வளவு சொல்லணுமா? கீதாச்சாரியன் பட்டம் வரணும், 700 ஸ்லோகங்கள் சொல்லித்தானே ஆகணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப எம்பெருமானே இதுல ஆசைப்பட்டவனாய் இருக்கிறான். அப்போ ஸ்ரீசைலேசன் சொல்லக்கூடியது ஆச்சாரியனை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் உலக நிர்வாகத்தாலே இது எம்பெருமானை குறிக்கக்கூடியது. தயாபாத்திரம்னு சொல்லக்கூடியது அவனுக்கு ஆட்பட்டவனாய் இருக்கக்கூடிய சேத்தனனை குறிக்கக்கூடியது என்ன தெரிவிக்கிறான். அப்போ அந்த அகார உகார மகாரப்போ இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்ன்ற இதுல இருக்குதுன்னு காட்டுறார். அதுக்கு மேல் தெரிவிக்கிறார் தீபக்தியாதி குணார்ணவம். தீபக்தியாதி குணார்ணம் தீன புத்தின்னு சொன்ன ஞானம் வைராக்கியம், ஞான பக்தி வைராக்கியங்களை காட்டக்கூடியதாக இருக்கிறதுன்னு கேழிய தெரிவித்தேன். பெயரும் கருங்கடலையை நோக்குமாறு ஒன்பு உயரும் தருமனையை நோக்கும் உயிரும், ஒன்பு உயரும் கதிரவனை நோக்கும் உயிரும் தருமனையை நோக்கும் ஒன்தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு முதல் திருவந்தாதியில பொய்யாழ்வாருடைய பாசனம். காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பெயரும் கருங்கடலே நோக்குமாறு. ஒரு நதி இருக்கு, பிரவாகமா போயிட்டே இருக்கு. எங்க போய் சேர்றது கேட்டா சமுத்திரத்துல போய் சேர்றது. பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பு உயரும் கதிரவனே நோக்கும். தாமரையானது எப்படி விகசிக்கிறது அப்படின்னு கேட்டால் சந்திரனை பார்த்து விகசிக்கிறதா? இல்லையே, சூரியனை பார்த்துதான் விகசிக்கிறது. ஒன்பு உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் பிறக்கிறது, அதெல்லாம் எப்படி எங்க போய் சேர்றது கடைசியில அப்படின்னா, இந்த தேகமானது நம்மளை போல இருக்கணும். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களா யமன்ட்ட போல அந்த சொல்றது இன்னும் அந்த இடத்துல ரொம்ப அழகா வியாக்கியானத்தை காட்டுறோம். அது இந்த தேகமானது யமனண்ட போறது, இந்த ஆத்மாவானது எம்பெருமான இடத்துல போறதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கு நம்மளும் சீவல் பிரபந்தர்கள் இடத்துல. ஒன்பு உயரும் தருமனையே உயிரும் தருமனையே நோக்கும் ஒன் தாமரையாள் கேள்வன். நம்முடைய ஆத்மாவானது யாருன்னு இருக்கிறதா? உன் தாமரையாள் கேள்வன், அந்த பிராட்டிக்கு வல்லவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் திறத்திலே போகக்கூடியதுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த இடத்துல காட்ட உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையை நோக்கும் உணர்வுன்னு சொல்லக்கூடியது ஞானத்தை காட்டக்கூடியதா இருக்குது. ஞானம்னா என்னன்னு இந்த இடத்துல விசாரம் பண்றாங்க. ஞானம்னா என்ன? சாதாரணமா எவ்வளவு பேர் இருக்கா, எவ்வளவு விஷயத்தை எவ்வளவு ஞானம் பொருந்தியவர்களா இருக்கிறார்கள். வந்து சொல்றாரு, நான் நல்ல மீமாம்ச சாஸ்திரம் நான் நன்னா அதிகரிச்சேன், நான் ஞானவான் அப்படின்னு சொன்னா யாராவது மறுக்கிறதுக்கு யாராவது ஆள் உண்டானா யாரும் மறுக்க முடியாது. இன்னொரு சொல்றான், நான் ஆயுர்வேத சாஸ்திரத்துல ரொம்ப பெரிய பண்டிதன். இன்னொரு சொல்றான், நான் ஜோதிஷ சாஸ்திரத்துல ரொம்ப பெரிய பண்டிதன். இன்னொருத்தர் இது மாதிரி ஒரு 10 பேர் சொல்றான். நீங்கள்லாம் நான் என்ன வந்து ஞானம் இல்லை பொருந்தவன் இல்லைன்னு நீங்க உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஞானத்தை கொண்டு நம்ம என்ன பெற முடியும் அப்படின்னு கேட்டால் என்ன பெற முடியும்? நம்மளால ஒன்றும் பெற முடியாததானே இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்போ தசரதன் இருந்தான், நல்ல சத்தியவாதி. அவன் நினைச்சிருந்தான் ராமனுக்கே வந்து இதுவா இருந்தான், இந்த தந்தையாக இருந்தான். மகன் ஒருவருக்கல்லாத மாமேனி மாயன் மகனாமவன் தன் காதல் மகனை சொல்லும்படியாய் தன்னுடைய அப்பாவாக வந்து உருவகப்படுத்தி கொண்டு ராமன் இடத்திலே வந்து பிறந்தானே. அப்படி இருக்கக்கூடிய நெப்பேற்பட்ட பேரை பெற்றிருக்க வேண்டும். அது பெற்றானான்னு கேட்டான். இல்லையே, பெறலையே. எதனால கேட்டான்? கேவலம் ஒரு சத்தியவாதின்ற பட்டத்தை வாங்கறதுக்காக ராமனை இழந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஞானம்னு சொல்லக்கூடியது எதுன்னா, அந்த எம்பெருமானை அடைவதற்கு எது நமக்கு உபகாரமாக இருக்கிறதோ அதுதான் ஞானம். அது அல்லாதது என்னன்னா செருப்பு குத்த கத்தவோ பாலின்னு தெரிவிக்கிறார்கள். இது எந்த ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? எதையும் ஞானமே இல்லைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உண்மையான ஞானம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானை நாம் அடைவதற்கு உபகாரம் செய்யக்கூடியது எதுதோ அதுதான் உண்மையான ஞானம். அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதற்குள்ளே உண்டு, அதாவது 5 அர்த்தம் தெரிவிக்கப்படும்.
மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வனையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். அர்த்த பஞ்சகத்தை தான் அறிய வேண்டிய அர்த்தமெல்லாம் இதற்குள்ளே உண்டு. அஞ்சு அர்த்தம். நம்முடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும். ஜீவன் அந்த எபெருமானுக்கு அடிமைப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு அவன் சுவாமின்னு தெரிஞ்சுக்கணும். அவனை பெறுவதே நமக்கு புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு விரோதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உபாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் அர்த்த பஞ்சகம். இதுலதான் எல்லாமே இருக்கின்றார். இதுதான் ஞானம்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம பூர்வாச்சாரியர்கள். வேறு எந்த ஞானமும் நமக்கு இருந்து எந்த விதமும் அந்த பிஏ படிப்போம், எம்ஏ படிப்போம், இன்னும் டாக்டரேட்டோ எதுவுமே நமக்கு பேற்றை பெற்று கொடுக்க போவதில்லை. அப்போ இதுதான் ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் பொருந்தியவராய் இருக்கக்கூடியவர்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அதே மேல் தெரிவிக்கிறார், முன்னித்து மத்தொரு ஆதியான் சோராத காதல். மேல ஞானம் பக்தி, அதுக்கு மேல ஒரு திருஷ்டாந்தம் இருக்கிறார். சோராத எப்பொருக்கும் ஆதியான் ஜோதிக்க ஆராத காதல் குருகு உச்சடகோபன். ஒரு பாசுரத்தை எடுத்து அந்த இடத்துல உதாரணம் காட்டுகிறார். ஆழ்வாருடைய தன்மை எப்படி இருக்குன்னா, எம்பெருமானே நினைத்து கொண்டிருக்கிறார். எப்படின்னா, எம்பெருமான் ஒரு குறையில் அவாப்த சமஸ்த காமன், எல்லாம் நிறைந்தவனாய் இருக்கக்கூடிய, அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது, குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான்? சமஸ்த வஸ்துக்கள், இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் காரணம் இல்லாத எம்பெருமான் காரணம் இல்லாத இருக்குமா அப்படின்னு கேட்டா, எந்த வஸ்துக்களும் அப்படிப்பட்ட காரணம் இல்லாத, எம்பெருமானுடைய காரணம் இல்லாத நான் வேற ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஜெகத்துல உண்டுன்னா கிடையவே கிடையாது. சமஸ்த வஸ்துக்களுக்கும் காரணபூதனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் திறத்திலே அடங்காத ஆசை, ஆறாத காதல் குரு சடகோபன். அடங்காத ஆசையை உடையவனாய் விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா சடகோபன். அப்படிப்பட்ட ஆசையை உடைத்தவராய் இருக்கக்கூடியவர் நம்முடைய மாமனிகள் பக்தியை பத்திக்கிட்டு இருக்கார். மேல தீபக்தியாதி குணானம் வைராக்கியத்தை தெரிவிக்கக்கூடியவர். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழார் அவனை எல்லாம் நுண்மிச்ச சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் அன்னவி தெரிவிக்கிறார். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழார். எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? மண் துவராபதி மன்னன். அது வாசலதே தெரிவிக்கிறார். மண் துவரா துவாரகையில் இருக்கக்கூடிய மண் துவராபதி மன்னன் தெரிவிக்கிறார். இந்த துவாரகாதீசனாய் இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? நித்தியமான வேதங்களாலே பிரதிபாதிக்கப்பட்ட, வேதங்களாலே நித்தியமாக இருக்கு. வேதம்னு சொல்லக்கூடியது அபௌருஷேயம்னு தெரிவிக்கிறார். ஒரு புருஷனாலே இயற்றப்பட்டது கிடையாது, என்னென்னைக்கும் இருக்கு. சிருஷ்டி காலத்திலேயும் இருக்கு, பிரளய காலத்திலேயும் எம்பெருமான் எப்படி நம்மளை தன்னுடைய வயிற்றிலே வைத்து காக்கிறானோ அதே போல இந்த வேதங்களையும் அனுபூர்வியாய் வைத்து காக்கிறான். அனுபூர்வினா என்னன்னா, அந்த வேதம் இந்த யுகத்துல எப்படி இருக்கோ, இந்த ஜகத் இந்த சிருஷ்டி பண்ணிருக்கான், இன்னைக்கு எப்படி இருக்கோ அடுத்த யுகம் சிருஷ்டி பண்ணக்கூடிய காலத்துல அப்படியே தான் இருக்கும். அதே போல தன் மனத்திலே வைத்து காக்கக்கூடியவர்களால் நித்தியம்னு தெரிவிக்கிறார் வேதமானது. அப்போ அப்படிப்பட்ட வேதம் நித்தியமாக இருக்கக்கூடிய, வேதங்களாலே பிரதிபாதிக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் திறத்துல எப்படி இருக்கணும்னா, நமக்கு அனன்யாரு, அவனை தவிர வேற ஒன்றும் நமக்கு கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். எம்பெருமானை தவிர வேற ஏதாவது போக்கிய வஸ்து உண்டான கிடையாதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானம் பொருந்தியவராய் இருக்கக்கூடியவர். முன்னித்து மற்றொரு தெய்வம் தொழார். அப்பா 3 விஷயங்கள் காட்டினார். ஞானம், பக்தி, வைராக்கியம்னு சொல்லக்கூடியதாய் நல்ல ஞானம் பொருந்தியவராய் இருக்கிறார். எம்பெருமானையே நோக்கக்கூடியவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, காராத காதல் குருகூர் சடகோபன் போல அவனிடத்திலே பக்தி உடையவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதுக்கு மேல அவனை தவிர பிறர் ஒருவரை நினைக்காதவராய் இருக்கிறார். தீபக்தியாதி குணார்ணவம்னு காட்டுகிறார். அப்போ ஞானம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை பற்றிய ஞானம், அது சேஷத்துவத்தை, குறிப்பா அவனுக்கு நாம் அடிமைப்பட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடியத ஞானமே ஞானம். யதீந்திர பிரவணம்ன்ற வார்த்தையை மேலே எடுத்து விவரணம் பண்றாரு. யதீந்திரன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல காட்டுறாங்க. எம்பெருமானானவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, யதீந்திரன்ற சப்தம் சுவாமி எம்பெருமானாரை தான் குறிக்கக்கூடியது. எதிராஜர் எதிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடியவர்ன்ற அர்த்தத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய தன்மை எப்படி அமைந்திருக்குன்னா, பகவத் பரதந்திராய் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவராய் இருக்கக்கூடியவர். தனக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரான, தனக்காக எதுவுமே பண்ணதில்லை. இந்த சம்பிரதாயம் ஒண்ணுதான், நம்ம சம்பிரதாயம் தான் சோம்பேறிகளை உகக்கக்கூடிய சம்பிரதாயம் ஒண்ணு உண்டு. நம்ம சீவைஷ்ண சம்பிரதாயம் தான். கேட்டா எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். சோம்பேறிகளை யாராவது இது பண்ணுவார்களா, உகப்பார்களா? நம்ம சம்பிரதாயம் தான் உழைக்கிறது. மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிகவுணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை சிரைத்து வாழும் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே என்று தெரிவிக்கிறார்.
இப்போ எப்படிப்பட்டவராயிருக்கான்? இந்த வாழும் சோம்பர்கள்ல 2 விதமான சோம்பர்கள் உண்டு. வாழும் சோம்பர்கள்னு ஒருத்தர் உண்டு, வாழும் சோம்பர்கள்னு ஒருத்தர் உண்டு. வாழும் சோம்பர்களை நம்ம ஆச்சாரியர்கள் ஆதரிக்கிறது இல்லை, எம்பெருமான் ஆதரிக்கிறது இல்லை. வாழும் சோம்பர்களைத்தான் ஆதரிக்கிறார். வாழும் சோம்பர்கள்னா எப்படி இருக்கார்கள்னா, அவர்கள் இந்த தேகமே ஆத்மான்ற பிரம்மா வாழ்க்கை கிடையாது. இந்த தேகம் வேற, இந்த ஆத்மா வேறன்றதை அறிந்தவர்களாக இருக்கிறார். எம்பெருமானே நமக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவன், எல்லா உறவாகவும் இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரகிருதியோட இருக்கக்கூடிய இந்த சம்பந்தத்திலே அதனுடைய வித்தியாசத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அது தவிர என்னன்னா, அந்த நிரீஸ்வர வாதங்கள், நாஸ்திக வாதங்களில் இழியாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உபாயாந்தரங்கள், எம்பெருமானை ஒழிந்த ஒரு உபாயம் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இப்ப சாதாரண அந்த பௌதிக விஷயத்துக்கும் வைதிக விஷயத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன உண்டுன்னா, இப்ப நமக்கு ஒரு இடத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஆட்டோ வச்சுன்னு போறோம், உபாயமா அந்த ஆட்டோ இருக்கு. ஆனால் எம்பெருமான் விஷயத்துல எம்பெருமானை போய் அடைவதற்கு எது உபாயம்னா, எம்பெருமானே உபாயமாக இருக்கிறான், அடையக்கூடிய பலனும் அவனாகவே இருக்கிறான் காட்டக்கூடியவர். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஞானம் பொருந்தியவர்களைத்தான் இந்த இடத்துல காட்டக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட ஞானம் பொருந்தியவராய் இருந்தார் எம்பெருமானார். வாழும் சோம்பராய் இருந்த வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தான் என்று தெரிவிக்கிறார் தொண்டபடியாளர் தன்னுடைய திருமாலையில். அப்போ இவர் வாழும் சோம்பராய் இருக்கார். வாழும் சோம்பராய் இவர் இருந்து நமக்கு ஊருக்கு என்ன பிரயோஜனம் கேட்கிறார். ஊருக்கு ஒண்ணு அப்படியே அவர் இருந்து விடல, இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகத்தானே அவர் பாடுபட்டால் வெறுமனை இருப்பவர்களை திருத்தினார்னு சொல்லக்கூடியதா இருக்கு. திருமகள் கேழ்வனக்காக்கினார் என்று சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படித்தானே ஆழ்வார் எம்பெருமானார் 18 பரியாயம் திருக்கோட்டியூர் நம்பியை இடத்துல சென்று ரகசியார்த்தங்களை பெற்றார். அப்படி பெற்ற ரகசியார்த்தங்கள் என்ன பண்றாரு? அப்படி பெறக்கூடிய காலத்திலே திருக்கோட்டியூர் நம்பிதரத்திலே சத்திய பிரமாணம் பண்றார், நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன். சொல்லி முடித்த காலத்துல இச்சையுடையவர்களுக்கெல்லாம் அதை உபதேசம் பண்ணாரே. அப்போ ஆச்சாரியனே கேட்கிறார், ஆச்சாரியருடைய வார்த்தையை அதிக்கிரமித்து நீர் பண்ணிருக்கிற இந்த காரியம் உனக்கு கறக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்கிறார். நன்னா தெரியும் சுவாமி, ஆச்சாரிய வார்த்தையை உல்லங்கனம் பண்ணால் எனக்கு நரகம் தான் சித்திக்கும்னு தெரியும், அப்படியுமா நீர் பண்ணேன்னு கேட்கிறேன். ஆமா சுவாமி, நான் ஒருத்தர் நரகம் போனாலும் பரவாயில்லையே, இந்த உயிர்கள் எல்லாம் பரவத்துக்கு போகுமேன்னு. இந்த காட்டுல வேற என்ன வேணும்? எம்பெருமானார், நீர் தான் எம்பெருமானார். பெருமாளா இருக்கக்கூடிய பெருமானா தான் இருந்தார். இவர் தான் எம்பெருமானார், எமக்கு பெருமானாக விளங்கக்கூடியவன்னு சொல்லக்கூடிய திருக்கோட்டியூர் ஆச்சாரியனாலே கொண்டாடப்பட்ட ஒருத்தர் உண்டுன்னா அவர் தான் நம் சுவாமி ராமானுஜர்னு சொல்லக்கூடியவராய் இருக்கிறவர். அப்படி திருமகள் கேள்வனுக்காக ஆக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமான் இடத்திலே சில பேர் பிரவணராய் இருக்கிறார்கள், அடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஆமணிகளோட இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், யதீந்திர பிரவணம் அப்படின்னு கேட்டால் யதீந்திர திறத்திலே பிரவணம் உடையவராய் இருக்கிறார். அந்த எம்பெருமானார் திறத்திலே பிரவணம் உடையதாய் இருக்கிறான்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அது மேல சொல்றார், ராமானுஜன்ற ஒரு சப்தம் இருக்கு. இந்த ராமானுஜன்ற சப்தத்துல ரெண்டு பதங்கள் இருக்குது. ராமன் ஒரு சப்தம், அனுஜன் ஒரு சப்தம். ராமன்ற சப்தமானது காட்டக்கூடியது என்னன்னா அந்த அகாரார்த்தம் எம்பெருமான காட்டக்கூடியதா இருக்கு. ராமன்ற எம்பெருமான் தானே, அவன் தானே அவதாரம் பண்ணான். அனுஜன்னு சொல்லக்கூடிய சப்தம் யாரை காட்டக்கூடியதுன்னா அனுஜன்ன தம்பி, அது லக்ஷ்மணனை காட்டக்கூடிய. தம்பின்னு இந்த இடத்துல சொன்னாலும் அது இவனை தான் குறிக்கும். சாதாரணமா ஆசியமா சொல்லுவா. அக்கான்னு சொன்னா யாரை குறிக்கும்னா மூதேவியை குறிக்கும். அக்கான்னு சொன்னா காஞ்சி சுவாமி தன்னுடைய உபன்யாசத்தெல்லாம் சொல்லுவார். அந்த காலத்துல வைசியாடுலாம் என்ன பண்ணுவான்னா, அந்த கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை, ஒரு கிரகத்துல ஒரு பெண்ணை விட்டுடுவான். உள்ள நுழையக்கூடிய காலத்துல இண்டில எவரும் தடல கேட்பாளாம், இண்டில எவர் வீட்டுல யார் இருக்கான்னு கேட்பாளாம். நேனே லக்ஷ்மின்னு வாழாம். லக்ஷ்மின்னு பேருடைய இருக்கா, அவள் நேனே லக்ஷ்மி, லக்ஷ்மியை நம்ம வீட்டுல கிரகவாசம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் உள்ள போவானாம். அப்படி போகக்கூடிய காலத்துல என்ன பண்ணா, லக்ஷ்மின்றவளுக்கு ஏதோ வேலை வந்து கொடுத்து அவன் என்ன பண்ணா, அவன் அக்கா உட்கார வச்சுட்டான். இண்டில எவருன்னு கேட்டாலாம், நேனே லக்ஷ்மி அக்கடு அக்கான்னாலாம். அவன் உடனே சொன்னான், ஐயோ உதய வந்தேன் வீட்டுல உழுந்து கொடுத்தேன். அது போல தம்பின்னு சொன்னாமே, ஆனால் அது லக்ஷ்மணனை குறிக்கக்கூடியதா இருக்கிறது, வேற யாரையும் குறிக்காது. அப்போ அந்த கைங்கரியத்தை குறிக்கக்கூடிய லக்ஷ்மணனை குறிக்கக்கூடியது. லக்ஷ்மணன்னா இன்னொன்னு எதை குறிக்கக்கூடியதுன்னா, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதகமாம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரதகா சுபதஸ்டதையன் சொல்லும்படியாய் எபெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் கைங்கரியம் பண்ணவனே. அந்த கைங்கரிய சப்தத்தை நிரூபணம் பண்ணக்கூடியவர்கள் அந்த தம்பினாலே இளையபெருமானாலே கைங்கரியத்தை நிரூபணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அனுஜ சப்தத்தாலே காட்டக்கூடியது என்று காட்டுகிறார்கள். அப்போ உகாரவாச்சியம், இந்த இதுல பார்க்கக்கூடிய யதீந்திர பிரவணம்னு சொல்லக்கூடிய இடத்துல அகாரவாச்சியம்னு சொல்லக்கூடியது, யதீந்திரன்னு சொல்லக்கூடியது அகாரமாக காட்டி
அதுக்கு மேலே பிரவணம்னு சொல்லக்கூடிய இந்த கைங்கரிய சப்தத்தாலே அது வந்து இளைய பெருமாளை காட்டி இளைய பெருமாளாலே கைங்கரியத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. ராமானுஜம் எதிபதி பிரணமாமி மூர்த்தனா தெரிவிக்கிறார்கள் இதுல எதிராஜம்சத்துல. அப்படிப்பட்ட அந்த ராமானுஜரை என் தனையாலே வணங்குகிறேன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானம் அந்த எம்பெருமான இடத்திலே வடிவர்கள் இடத்துல இருக்கும். இன்னொரு ஒரு வைராக்கியம் வேணும்னு கேட்கிற வைராக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் தேவதாந்திர விஷயத்திலே வைராக்கியமாக இருக்கக்கூடியது, திரும்பிய பார்க்கக்கூடியது. காணிலும் உருப்பலார் செவிக்கிணாத கீர்த்தியாய் பேணிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவரை ஆணமென் அடைந்து வாழும் ஆதர்காலின் மாதிகால் பேணினும் பிறப்பனும் பிணக்கருக்கு கித்திரேன் திருமழிசெப்பரான் திருச்சந்த விருத்தத்துல பாடுறார். காணிலும் உருப்பறார், காணில கண்ணால பாக்குறதுக்கு நன்னா இருக்கா இல்லையே. செவிக்கினாத கீர்த்தியார், கேட்கறதெல்லாம் அவனுடைய கீர்த்திகள்லாம் கேட்க முடியுமா? ஆடு பலி கொடு, கோழி பலி கொடுன்னு கேட்கிறாள், காதால காது கொண்டு கேட்க முடியவில்லையன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த தேவதாந்திர விஷயத்துல அப்படியே வந்து இதுவா இருக்கணும்னு தெரிவிக்கிறார். திறம்பேன் என் கண்டீர் திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர்னு தெரிவிக்கிறார். மறந்தும் புறந்தொழாமாந்தர், எந்த காலத்திலையும் புறந்தொழா வேற தெய்வத்தை நினைக்காதவனாய் இருக்கக்கூடியவன் தெரிவிக்கிறார். சபுருஷம் அபி விஷ்ணு புராணத்துல இதே மாதிரி ஒரே ஸ்லோகம் இதே ரீதியில் இருக்கு. ஆனா அதை காட்டிலும் திருமழிசெப்பிரானுடைய பாசுரம் ரொம்ப உயர்ந்ததுன்னு காட்டுகிறார் நம்முடைய ஆச்சாரியர். சபுருஷம் அபிவீக்ஷ பாசஹஸ்தம் வததி யமகலத்தஸ்ய கர்ணமூலே. ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசஹஸ்தம் வததி யமகலத்தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரவன்னான்னு பிரபுரம் அந்யனுடாம் வைஷ்ணவானாம்னு தெரிவிக்கிறார். இப்போ காட்டக்கூடிய காலத்துல யமகிங்கரர்கள்லாம் ஒரு பாச கைத்தை எடுத்துன்னு யாரையோ பிடிக்கணும்னு போறான். அப்படி போகக்கூடிய காலத்துல அவருக்கு எவன் வந்து கூட்டு சொல்றாராம், மதுசூதனம் போற இடத்துல ஒரு இடத்துல சண்டை வந்துடுது. இந்த இதுல பாக்குறோங்க சண்டை வந்துடுறது அந்த விஷ்ணு தூதர்களுக்கும் இந்த யம தூதர்களுக்கும். அப்போ அவர்கள்லாம் சொல்றா, இவர்களுக்கெல்லாம் இவர் நாதம் கிடையாது, அந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுகளுக்கெல்லாம் யமன் வந்து எஜமானன் கிடையாதுன்ற போய் கேளுங்கோன்றான். அப்போ சொல்லக்கூடிய காலத்திலே பிரபுரகம் அந்யன்றாம் வைஷ்ணவானாம், வைஷ்ணவர்கள் ஒழிந்தவர்களுக்குத்தான் நான் வந்து எம்பெருமா நான் வந்து எஜமானனை தவிர மீதி பேருடைய உயிர்களுக்கெல்லாம் என்கிட்ட இது கிடையாது, வைஷ்ணவர்களுடைய உயிருக்கு நான் எஜமானன் கிடையாதுன்னு தெரிவிக்கிறான். அப்படி அதே போல என்ன சொல்ற இந்த இடத்துல சொல்றார், அப்படி இருக்கக்கூடியெல்லாம் இந்த மறந்தும் புறந்தொழா மாந்தர்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், நீ வேற இந்த எம்பெருமான சேவிக்கலான்னு கூட பரவாயில்ல. இந்த இடத்துல காட்டக்கூடிய அர்த்தம் என்னன்னா, எம்பெருமான சேவிக்கலானாலும் பரவாயில்ல, நீ வேற தெய்வத்தை சேவிக்காதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படிப்பட்ட தேவதாந்திர தியாக பிரதானம் இருக்கக்கூடியது அந்த வைராக்கியத்தை காட்டுகிறார். வந்தே ரம்யஜாமாதரம் முனி. ரம்யஜாமாதரம் முனின்னா இதாலே முகாரார்த்தமே சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். ரம்யஜா மாத்ருன்னா அழகிய மணவாளன், மாதரம்னா அந்த இது மணவாள பிள்ளை, அது காட்டக்கூடியதா இருக்கு. ரம்யானா அழகிய மணவாளன், ரம்யஜா மாதரம் முனிம்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ ரம்யஜா மாதருன்ற சப்தத்தாலே எம்பெருமான அகாரவாச்சனான பகவானை சொல்லக்கூடியதா இருக்கிறது. முனி சப்தத்தாலே என்ன சொல்லக்கூடியதுன்னா அனன்யார சேஷத்துவம் எம்பெருமானையே பற்றினா இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை காட்டக்கூடியது. முனின்ற சப்தத்துக்கு சாதாரண அர்த்தம் சொல்லணும்னா மனநசீலகா முனின்னு தெரிவித்தார்கள். மனநசீலன்னா மனத்துல மனனம் பண்ணிட்டே இருக்குது எம்பெருமான். எப்ப பார்த்தாலும் மாமுனிகளுடைய வந்து பெருமையை காட்டக்கூடியது இந்த பூர்வ தினச்சரியா உத்தர தினச்சரியா எறும்பி அப்பா அருளிச்சது. சொல்றார், மாமுனிகளுடைய தினச்சரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லா காலக்ஷேபங்கள்லாம் முடிஞ்ச காலத்திலே சுவாமி தனியா ஏகாந்தமா எழுந்துட்டு காலத்துல மந்திர ரத்னம்னு சொல்லக்கூடிய துவயத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. மந்திர ரத்னானு சந்தான சந்தத ஸ்புரிதாதரம்னு தெரிவிக்கிறார். மந்திரரத்னம் அப்படியே அந்த உதடுகள் திருவதரமானது அப்படியே அசைந்து கொண்டே இருக்குமா, திருமந்திர துவயத்தை சொல்லிக்கொண்டே இருப்பான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ முனிதானே அவர் மணவாள மாமுனிகள். அது மட்டும் இல்லை, பொருளாதார ஏற்கனவே இங்கே உபதேசமால சொல்லிச்சு கூட மணவாள மாமுனிகள்னு பாடுறார். எதனாலன்றார், பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். இவர் மறக்க அந்த பெரியாழ்வாருக்கு பல்லாண்டு பாடினார், அதனால இவர் மணவாள மாமுனிகள். சாதாரணமா சொல்லியிருந்தா முனிகள், இதெல்லாம் பெரியாழ்வாருக்கே பல்லாண்டு பாடியவருக்கே பல்லாண்டு பாடினால் இவர் மணவாள மாமுனிகள்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆக இப்போ காட்ட வந்த விஷயம் என்னன்னா, வந்தே ரம்யஜா மாதரம் முனின்னு சொல்லும்படியாய் இந்த இடத்துலயும் வந்து அந்த அகார உகாரம் அகார சம்பந்தங்கள் இந்த இடத்துல எல்லா சப்தத்திலையும் உண்டுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. எல்லாவற்றாலையும் இந்த பிரணவார்த்தம் தான் இந்த ஸ்ரீசைல தயாபாத்திரத்திலே விளங்குகிறது அப்படின்னு பிள்ளராஜியருடைய இதுன்னு காட்டுகிறார்கள். மேல காஞ்சி சுவாமியோட ஒரு சின்ன இதை காலத்துக்கு அனுகுணமா 10-15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சோட இந்த ஸ்லோகமானது ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்னு சொல்லக்கூடிய தனியனானது ரங்கநாதனாலே தான் அருளி செய்யப்பட்டது அப்படின்னு பல நிரூபணங்கள் இந்த இடத்துல எடுத்து காட்டுறார் காஞ்சி சுவாமி.
ஏன்னா அந்த காலத்துல பலவிதமான சர்ச்சைகள், இந்த தனியன் உண்மையிலே வந்தது தானா அப்படின்னு எப்பவுமே எந்த ஒரு இதுவுமே நம்ம ஒரு சித்தாந்தம்னு வச்சிருந்தோம்னா அதுக்கு பூர்வபக்ஷம் எந்த காலத்திலையும் உண்டு. அது மாமணிகள் விஷயத்திலும் பொய் இல்லை. அப்போ இந்த இடத்துல காட்டுகிறார், அப்படி எம்பெருமான் இது பண்ணதுதான் மாமணிகளுக்கு இந்த எம்பெருமான் சமர்ப்பித்த தனியன் தான் இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்னு தெரிவிக்கிறார். எதனால இந்த மாதிரி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்ன்ற தனியனை சமர்ப்பித்தான், எதனால மாமணிகளை ஆச்சாரியனாக அடைந்தான்னு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லையும். எம்பெருமான் என்ன பண்ணான், பல அவதாரங்கள் செய்தான். ராமனாய் கிருஷ்ணனாக எல்லாம் அவதாரம் பண்ணான். அப்படி அந்த அவதாரம் பண்ணி சில பேர்களை ஆச்சாரியர்கள், சில பேரை தந்தை தாயை அடைந்தான், சில பேரை ஆச்சாரியனாக அடைந்தான். அப்படிப்பட்ட ஆச்சாரியனாக அடைந்த இடத்துல அவனுக்கு சில குறைகள் இருந்ததான் எம்பெருமானுக்கு. நாம் அடைந்த ஆச்சாரியன் இன்னும் குணபூர்த்தியை உடையவராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானோ. அப்போ சதாச்சாரிய லட்சணம் பொருந்திய ஒரு இடத்துல நம்ம அடையிலையே அவதார காலத்திலே, ஆனால் அர்ச்சையிலேயாவது நம்ம அடைவோம்னு நினைக்கிறானாம். அதனாலதான் ரங்கநாதனானவன் மணவாள மாமணிகள் திறத்திலே ஆச்சாரியனாக அமரநாள் திறத்திலே தன் சிஷ்யவிருத்தி பண்ணான், அவரை ஆச்சாரியனாக அடைந்தான்னு காட்டக்கூடியதா இருக்கு. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்ன்ற சப்தத்தை முதல்ல எடுத்துக்கிறார், அந்த பதத்தை எடுத்துக்கிறார். ராமாவதாரத்திலே ஒரு சைலேஷ தயாபாத்திரன்னு ஒருத்தர் உண்டு. சைலேஷ தயாபாத்திரம் யாருன்னா சுக்ரீவன் காட்டுறார். சைலேஷர்னு சொல்லக்கூடியவர் மதங்க முனிவர். அந்த மதங்க முனிவருடைய தயைக்கு பாத்திரமானவன் யாருன்னா சுக்ரீவன். என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயண கதையிலே வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பெரிய சண்டை கொடுத்து ஒரு காலத்துல. அதுக்கு முன்னாடி என்னன்னா வாலி துந்துபின்ற ஒரு ராட்சசன் கூட சண்டை போடுறான். சண்டை போட்டு என்ன பண்றான், அவன் உடம்ப தூக்கி எறிறான், பல கால தூரம் போய் விழுறது. அது போய் விழக்கூடிய காலத்திலே அந்த கிருஷ்ணகிரியிலே ருஷ்யமுக பர்வதம் அப்படின்ற இடத்துல அந்த மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருக்கு. அந்த இடத்துல போய் அந்த துந்துபியினுடைய உடலானது போய் விழுந்து அந்த ரத்தங்கள் எல்லாம் அந்த ஆசிரமத்துல செஞ்சு விடும். உடனே மதங்க முனிவருக்கு ரொம்ப கோபம், அசாத்தியமாக கோபம் ஏற்படுறது. அவர் என்ன சொல்றாரு, என் ஆசிரமத்தை, பரிசுத்தமான இந்த ஆசிரமத்தை அசுத்தப்படுத்தினானே, இப்படி பண்ணவன் யாரா இருந்தாலும் அவனை சேர்ந்தவர்கள் யாரா இருந்து இந்த பரிசரத்திலே வந்தால் அவர்கள் தலை உடனே வெடித்து போகும்னு ஒரு சாபத்தை கொடுத்துறான். அதுக்கப்புறம் வாலிக்கும் சுக்ரீவனுக்கு சண்டை கொடுத்து சுக்ரீவன் உலகெல்லாம் ஓடுறான். ஒரு இமபந்தம் தொடங்கி இருங்கடல் அளவுன்னு சொல்லும்படியாய் அவன் போகாத இடமே பாக்கியே கிடையாது. அப்படி எல்லா இடமும் ஓடுறான். அவனுக்கு எந்த இடத்துல ஒரு சேம வைப்பு, அவனுக்கு சேமம் இருக்கு, அவனுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நினைச்சா அந்த ருஷ்யமுக பருவத்திலே மதங்க முனிவரோட ஆசிரமத்தில் போய் அவன் தஞ்சம் அடைக்கிறான். அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அதனால ஸ்ரீசைலேச தயாபாத்திரம், சைலேஷ தயாபாத்திரனாய் விளங்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா அந்த சுக்ரீவன் காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட அந்த சுக்ரீவ ராமாயணத்துல பல சரணாகதிகள் உண்டு. ராமன் போய் பண்ண சரணாகதின்றது ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா சுக்ரீவன் இடத்துல பண்ணான்னு தெரிவிக்கிறார். சுக்ரீவம் நாதமிச்சதின்னு தெரிவிக்கிறார். சுக்ரீவம் சரணம் கதான்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான் போய் சுக்ரீவன் இடத்துல சரணம் அடைந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ சரணம் அடைந்தான்னா அவன் ஆச்சாரிய ஸ்தானத்தில் தானே அவன் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஒரு ரெண்டு பேரும் ஒரு சங்கேதம் பண்ணி கொள்கிறார்கள், அக்னி சாட்சிகமாக நட்பு கொள்கிறார்கள். அதுக்கு மேல என்ன ஆகுது, சீதா பிராட்டிய ராவண பவனத்திலேருந்து கைப்பற்றி கொண்டு வர வேணும், அதுக்கு நீ சகாயம் புரிய வேணும்னு சுக்ரீவன் கிட்ட கேட்ட காலத்திலே அதுக்கு என்ன பண்றேன்றான். அப்போ மாரிக்காலம் மழைக்காலம் கொடுத்து சரி நீ போயிட்டு வா, இந்த சமயத்துல நீ மழைக்காலத்துல போக வேண்டாம், அதுக்கப்புறம் போயிட்டு வான்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் போனவன் வரவே இல்லை, மறந்து போனான். தன்னுடைய காமக்கேளிக்கைகள்லாம் அப்படியே ரொம்ப நாளா ஜாதியே குரங்கு ஜாதி போனா அவன் மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருக்கான், திருப்பி வரவே இல்லை. காலம் முடிஞ்சு போச்சு, மழைக்காலம் முடிஞ்சு போச்சு, திரும்பி வரணுமே, வரவே இல்லையே. ராமனுக்கு அசாத்திய கோபம் பிறந்து லக்ஷ்மணன் எடுத்து சொல்றான், நீ போய் வாலியை இவன்கிட்ட போய் பாரு, சுக்ரீவனை போய் பாரு, வாலி எந்த வழியில் அனுப்பினோ அதே வழி அந்த யமபுரத்துக்கு வழி இன்னும் திறந்தே இருக்கிறது, நீ போயிட்டு வா, யமபுரம் அனுப்ப சித்தமா இருக்கிறேன்னு அவன் போய் பார்த்துட்டு வான்னு சொல்றாரு, சொல்லிட்டு வான்றான். அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா ராமனுக்கு அந்த இடத்துல நாம சுக்ரீவம் நாதமிச்சதி சுக்ரீவம் சரணம் கதான்னு சொல்லும்படியா அவன் இடத்துல போய் சரணாகதி பண்ணோமே, அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவன் இடத்துல ஒரு இது ஏற்படலையேன்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. தீபக்தியாதி குணார்ணவம்னு தெரிவிக்கிறார். ஆனால் அப்படி இல்லை. இந்த இடத்துல எப்படின்னா மாமுனிகள் எப்படிப்பட்டார், ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம். அப்படிப்பட்ட மாமுனி ஸ்ரீசைலேச தயாபாத்திரரை வந்தே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் நல்ல ஞானம் அனுட்டானம் இவை நன்னாகவே உடையனானவனாய் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலேசர் திருவடித்தாமரைகள் இவர் அப்படிப்பட்ட ஸ்ரீசைலேசர் தயாபாத்திரமாக விளங்கக்கூடிய மாமுனிகளை வணங்குகிறேன்னு தெரிவிக்கிறார். ஸ்ரீசை தீபக்தியாதி குணார்ணவம். ராமாவதார காலத்திலே மேல தெரிவிக்கிறார் லவணார்ணவம், இந்த உப்பு கடலா இருக்கக்கூடியது. அந்த கடலரசன் கிட்ட போய் எம்பெருமான் இது பண்ணான், சரணாகதி பண்ணான்னு பார்க்கிறோம்.
விபீஷன் இடத்துல போய் கேட்கறான், இந்த கடலை கடக்கணுமே என்ன வழின்னு கேட்கறான். விபீஷன் உடனே சொல்றான், எனக்கு தனக்கு சரணாகதி பதில் சொல்றதுனால என்ன பண்றான், ராமனுக்கும் அதையே சொல்றான், நீ கடலரசன் கிட்ட சரணாகதி பண்ற, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மர்கதி தெரிவிக்கிறான். கடலரசன் இடத்துல போய் சரணாகதி பண்ணுகிறான். என்ன பண்றான், 3 நாள் ஆச்சு, முகமே காட்டல. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து, சாபமான சௌமித்ரே சராம்ச ஆசிபி சோபமானஹா சாகரம் சோஷைஷாமி. சௌமித்ரி, லக்ஷ்மணா நீ வில்ல கொண்டு வா, நான் இந்த சாகரத்தை ஒண்ணுமே இல்லாத அப்படியே தரை மட்டமாக்கிடுறேன், இதுல இருக்க ஜலம் மொத்தத்தையும் மொத்த அடிச்சிடும், நடந்தே போய் லங்கையில போய் ராவணனை கொண்டு சீதை பிராட்டியை கொண்டு வரலாம் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ சரணாகதி பண்ண 2 இடத்துலயும் என்ன ஆச்சு, அவனுக்கு நான் கடலரசன் கிட்ட சரணாகதி பண்ணான்னு அப்பவும் தோணல, அவனுக்கு ராமனுக்கு ஒரு குறை ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனால் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னு கேட்டால், மாமுனிகள் தீபக்தியாதி குணார்ணவம், இப்படிப்பட்ட இந்த குணம் இல்லாத சுக்ரீவனை போலையோ கடலரசன் போல இல்லாத தீபக்தியாதி நல்ல குணங்கள் பொருந்தியவராய் எண்ணில் பல்குணத்தனாய் விளங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட மாமுனிகளை வணங்குகிறேன். மேல தெரிவிக்கிறார், யதீந்திர பிரவணம் தெரிவிக்கிறார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் என்று தெரிவிக்கிறார்கள். திருமாலை இது அமலநாதிக்கிறான். அப்படிப்பட்ட அரங்கத்தரவிடனை யான் எப்படி பண்றான் அப்படின்னு கேட்டால், அவன் தான் முதல்ல திருவேங்கடத்துல இறங்கினான். விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் வெப்பு என்று சொல்லும்படியாய் அர்ச்சாவதாரமாக அவதாரம் பண்ணணும்னு நினைச்ச உடனே என்ன பண்றான், 2 பேரும் நித்தியசூரிகளும் நம்ம இடத்துல கைங்கரியம் பண்ணணும். பூமண்டலத்துல இருக்கணும் கைங்கரியம் பண்ணா, அதுக்கு பொதுவான ஒரு இடத்துல நிற்கணும். திருவேங்கட மலையில நின்றான். அங்க நின்றவன் தான் என்ன பண்றான், கொள்ளடைக்கரையின் வழியாக தெற்குவாசல் வழியாக உள்ள போய் அந்த இடத்துல போய் சயனித்துக் கொண்டான். அவன் தான் ரங்கநாதனாக விளங்குகிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவேங்கடமுடியானுக்கு அந்த காலத்திலே ஒரு பெரிய அவத்தியம் ஏற்பட்டது. என்னன்னு கேட்டால், தொண்டவான் சக்கரவர்த்தின்னு அவனுக்கு ரொம்ப அணுக்கிற ஒரு ராஜா ஒருத்தர். அவனுக்கு ஏதோ சண்டை போடணும்னா தன்னுடைய இருக்கக்கூடிய தன்னுடைய சின்னமாக விளங்கக்கூடிய அடையாளங்களா இருக்கக்கூடிய சங்க சக்கரங்களை அவனிடத்துல கொடுத்துட்டான். எம்பெருமான் ஒண்ணும் இல்லாத நிராயுத பாணியா அஸ்தத்துல ஒண்ணும் இல்லை. அதை பார்க்கக்கூடிய காலத்திலே சைவர்கள் தெரிந்தா இவர் பெருமாளே இல்லைன்னு ஒரு பெரிய வாதம் ஏற்பட்டது. அந்த காலத்துல ராமானுஜர் போய் இல்லை இதெல்லாம் இவர் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி பலவிதமான வாதங்கள் பண்றார். வாதங்கள் பண்ணா வாதங்களால இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனா அந்த ராஜா சொல்றான், இல்லை சைவர்களுடைய கட்சி இந்த இடத்துல ரொம்ப ஓங்கி இருக்கு, வேற ஏதாவது இதுக்கு ஏதாவது ஒரு தந்திரமோ மந்திரமோ ஏதாவது ஒண்ணு எம்பெருமானுடைய இதுதான் நிரூபிக்கும்படியாய் ஏதாவது அமானுஷ்யமாக ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ன்றார். அப்ப என்ன பண்றான், அதுக்கு என்ன ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானார் என்ன பண்றார், அந்த சங்க சக்கரங்களை கொண்டு போய் நம்ம வைக்கிறார். அதே போல அந்த சைவர்கள்லாம் கொண்டு போய் அந்த சிவனுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் அந்த சூவெல்லாம் இது போல இருக்கக்கூடிய இதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறார்கள். வச்சு கதவை சாத்திட்டு வந்துடுறான். கதவை சாத்திட்டு எம்பெருமானே உனக்கு என்ன நீ ஸ்வீகரிக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ ஸ்வீகரிச்சுக்கோ, நாளைக்கு காத்தாலும் நாங்கள் பார்க்க தெரிஞ்சு போயிடும்ன்றான். அப்படி சொல்லக்கூடிய காலத்தை மறுநாள் கார்த்தால போகக்கூடிய காலத்துல எம்பெருமானானவன் சங்க சக்கர கதாதாரியாய் ரொம்ப சர்வாலங்கார பூஷிதனாய் சேவை சாதிக்கிறான். அதை பார்த்து எல்லாரும் இவன் திருவேங்கடமுடையான் தான், இவன் சிவன் நாராயணன் தான் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் சொல்லக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல ராத்திரி சித்திர திருவாதிரை உற்சவத்துல அனுதினமும் ஏகாந்த சேவை உண்டு. ஏகாந்த சேவையில் அப்படி பெருமாள் எம்பெருமானார் எல்லாம் ராத்திரி மங்களாசாசனம் நம்மாழ்வார் திருக்கசி நம்பி ஆள வந்தார், எல்லாம் மங்களாசாசனம் முடிஞ்சு உள்ள வம்சத்துல ஏழ போறார். கடைசியில சொல்லக்கூடிய கட்டியம்னா ஒரு இடத்துல ஒரு கட்டியம் உண்டு அவருக்கு. அப்படி சொல்லக்கூடிய காலத்துல கடைசியில சொல்லக்கூடிய காலத்துல அப்பனுக்கு சங்காழி அழித்தருளும் பெருமாள்னு சொல்லுவார். அப்போ எம்பெருமான் யார் ஒருத்தன் சங்க சக்கர லாஞ்சனத்தை கொடுக்குறானோ அவன் தானே ஆச்சாரியன். பஞ்சசம்ஸ்காரம்னு நம்ம சொல்றோம். நம்ம பஞ்சசம்ஸ்காரத்துல அதுல ஒண்ணு இருக்க தாபம் குன்றம் தத்துவ நாமகா மந்த்ரோ யாக பஞ்சமகான்னு 5 அப்சம்ஸ்காரங்கள் 5 சடங்கு அதுல இருக்குது. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய தாபம்னு சொல்லக்கூடிய இந்த சங்க சக்கர லாஞ்சனம் தானே. அப்போ எம்பெருமானார் ஆனவர் எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடையானுக்கே கொடுத்துருக்காரு. அப்போ அவர் தானே ஆச்சாரியனா இருக்கணும் அப்படின்னு கேட்டா அப்பனுக்கு சங்காடி அழித்தொருளும் பெருமாள் அப்படி ஒரு காட்டக்கூடிய அர்த்தமாக இருக்கிற அந்த இடத்துல. ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானே யதீந்திர இடத்துல சிஷ்யவருத்தி பண்ணான் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் திருவேங்கடமுடையான் திறத்திலே நேர இந்த என்ன சொல்றது, இப்போ சுக்ரீவன் இடத்துலயோ கடலரசன் இடத்துலயோ ஏற்பட்ட போல ஒரு மனஸ்தாபம் எம்பெருமானாருக்கு ஏற்படுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, தன்னையுத்தாட்சையும் தன்மையுரோர் மண்ணு தாமரைத்தாள் தன்னையுத்தாட்சைய என்ன யுத்தான் என்று ராமானுசுத்தாலே ஒரு பாசனம் இருக்கு. காட்ட வந்த விஷயம் என்னன்னா, அடியாருக்கும் அடியாராய் இருப்பவரிடத்திலே ஆட்பட வேண்டும் எம்பெருமான் ஆசைப்பட்டான். அதை பார்த்துட்டு சாதாரணமா நம்ம ஸ்ரீவைஷ்ணவ இயல்போஷ்டிலாம் நடக்கக்கூடிய காலத்துல ஸ்ரீபாதீர்த்தம் கிரகத்தெல்லாம் சேர்த்துக்கிறோமே, அது எந்த சமயத்து சந்தர்ப்பத்துல சேர்த்துப்போம் அப்படின்னு கேட்டால் ராமானுச நூத்தந்தாதி அனுசந்தானம் பண்ணக்கூடிய சமயத்துலாம் சேர்த்துப்போம். அப்படி அனுசந்தானம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்ரீபாதீர்த்தம் சேர்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்றோம், சாதாரணமா எம்பெருமானுக்கு தரையை போட்டுவிடும்.
நிறைய போட்டா என்ன அர்த்தம்? இதை கண்டு சகிக்க மாட்டான் எம்பெருமான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறது இல்லையா? இவர் இதை பார்க்கக்கூடாது, இதை பார்த்தா தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பாசுரத்தைப்படி பார்த்தால் எம்பெருமான் அதை கண்டு மழுகிடக்கூடியவனாகத்தான் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏன் நம்ம இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு ஒரு தடவை விசாரம் அடியனு சில பேர் கேட்டோம். போதர் அடியன்னு தெரிவிச்சார், இல்லை நம்ம மனசால அவனை பார்க்க கூடாது. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் இதை பார்க்கறதுல எந்த விதமான தோஷமும் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ உன்னை விட்டு இன்னொருத்தன் திருவடியை போய் நான் பாத பிரக்ஷாலனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறேனே, உன் மனசு கண்ணி போடுமோன்னு நமக்காக தான் போடுறோம், எவருமானுக்காக நம்ம போடுறது இல்லை. எவருமான அதை பார்த்து உகக்கக்கூடியதாகத்தான் இருக்கக்கூடியது. அப்போ அதுக்கு தன்னையுத்தாட் செய்யும் தன்மையினோ மண்ணு தாமரைத்தாள் தன்னையுத்தாட் செய்ய என்னையுத்தான் என்று சொல்லும்படியாய் அடியவர்கள் தம் அடியவர்களிடத்தே கீழ்ப்படைய வேண்டும் என்ற எம்பெருமானே ஆசைப்பட்டான். அதுதான் சம்பிரதாயத்தினுடைய சாரார்த்தமாக விளங்கக்கூடியதுன்னு காட்டக்கூடியதாய் இருக்கிறது. மேலே வந்தே ரம்யஜா மாதரம் முன்னு சொல்லக்கூடியதாய் அப்படிப்பட்ட அந்த மாமுனிகளை வணங்குகிறேன் நேரே அர்த்தம் தெரிவிக்கிறார். சுவாமி காஞ்சி சுவாமி தெரிவிக்கிறார், இந்த ராமனாய எம்பெருமான் ராமனாக கிருஷ்ணனாக அவதரித்தானே, அப்படி அவதரித்த காலத்திலே யாரிடத்திலே ஆசிரியத்தான்னு பார்த்தோமே. ஆனால் ராமனானவன் விஸ்வாமித்திரத்திலே ஆசிரியத்தான், கிருஷ்ணனானவன் சாந்தீபனி இடத்திலே ஆசிரியத்தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொல்லக்கூடியது அந்த இதுல அயோத்திக்கு மித்திலா நகரத்துக்கு போகக்கூடிய காலத்திலே சதானந்தர் சொல்றார் இந்த விஸ்வாமித்திரோட கதையெல்லாம் ராமாயணத்துல வரக்கூடியது. இவர் எப்படி தேவஸ்திரீகள் இடத்துல அகப்பட்டவராக இருந்தார், எவ்வளவு கோபமா இருந்தார், திரிசங்கூனுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு புதுசா ஒரு சொர்க்கத்தை நிர்மாணம் பண்ணார். பலவிதமான விஸ்வாமித்திரருடைய இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் அந்த இடத்துல தெரிவிக்கிறார். அந்த சமயமே ராமனுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, இவரை போய் நம்ம படிந்தோமேன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதே போல கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்றான், 10-12 வயசு தான் குருகுலத்துக்கே போறான் கண்ணனை பெருமான். 10 வயசு வரைக்கும் அவனுக்கு திருவாய்ப்பாடியில வெண்ணம் திருட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வேற கிருத்தியங்களே பண்ணி கொண்டிருந்தவன் 10-12 வயசுக்கு சாந்திவினியோட ஆசிரமத்துக்கு போறான். சாந்திவினிக்கு போறக்கூடிய காலத்துல 64 நாள் ஆயகலைகள் 64 நாட்களே அதிகரித்தான் அவன் இடத்துல. கடைசி நாள் முடிஞ்சு போயிடுச்சு. ஆச்சாரிய இடத்துல சம்பாவனை சமர்ப்பிச்சுட்டு வரணும், குருதட்சணை சமர்ப்பிச்சுட்டு வரணும். அப்படி சமர்ப்பிக்கக்கூடிய காலத்துல அவரிடத்துல கேட்கிறான் சாந்திவின் இடத்துல, சுவாமி தவறுக்கு என்ன தட்சணை சமர்ப்பிக்கணும்? ஏன்னா ஒருத்தர் இடத்துல நாம ஒரு ஞானத்தை சம்பாதனம் பண்ணோமே ஆனால் வேதங்கள் தெரிவிக்கிறது ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆவருத்தியம் பிரஜாதந்தம் ஆவியவத் சேர்ச்சி, ஆச்சாரியன் உகந்ததை சம்பாவனை கொடுக்கணும்னு தெரிவிக்கிறது. ஆனால் சொல்ற தேவருக்கு என்ன உகக்கிறதோ அதை தான் இடியன் கொடுக்க வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். சொல்லக்கூடிய காலத்துல சரி நான் மனைவியை கேட்டு சொல்றேன்னு அவன் பொண்ணுகள் நான் மனைவியை கேட்கக்கூடிய காலத்துல தேவிகள் தெரிவிக்கிற சாந்திபினுடைய தேவிகள் இல்லை ஏதோ ஒரு காலத்துல பிரபாச தீர்த்தம்னு இந்த குஜராத்ல கடைசியில துவாரகைக்கு அதையும் தாண்டி கடைசியில ஏறத்தாழ இந்தியா எல்லையில அந்த பிரபாச தீர்த்தத்துல கடல்ல அவனுடைய பையன் மாண்டு போனான். அவனை கொண்டு கொடுக்கணும்னா 10-12 வருஷத்துக்கு முன்னாடி மாதவத்துவன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா உருவே கொடுத்தான் ஊர்றான். பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில ஓதுவித்த தக்கனைனா குரு தட்சணையாக கொடுத்தான். எப்படி கொடுத்தான்னா உருவே கொடுத்தான். அந்த பையனானவன் அந்த பிரபாச தீர்த்தத்துல என்னைக்கும் வியாக்கியான தெரிவிக்கிறான். பையனானவன் மாமணிகள் தான் வியாக்கியானது அதை தெரிவிக்கிறான். அவன் போய் அந்த என்னைக்கு போய் எப்படி விழுந்தானோ அந்த மாறாத என்ன உடை உடுத்திருந்தானோ என்ன லட்சணத்தை தான் அதே லட்சணத்தை திருப்பி கொடுத்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. கண்ணன் நினைச்சு பாக்குறான், நம்ம பரமாத்மான அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான், தெரிஞ்சவனுக்கு மோட்சத்தை வாங்கணும்னு தோணலையே. ததிபாண்டன் ஒரு பானையை பண்ணி கூடையும் அவன் என்ன பண்ணான், கண்ணனபுரமான மறைச்சு வச்சான். இந்த இடத்துல இல்லன்னு சொன்னான். அம்மா அந்த காலத்துல பொய்யை சொன்ன உன்னை கண்ணனை விடுன்னு சொல்லக்கூடியதான் மோட்சத்தை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போட்டானே. இவன் பரமாத்மான் பரம்பொருள் அறிந்திருக்கக்கூடிய இந்த சாந்திவின் மகர்ஷி நம்ம இடத்துல வாங்கிக் கொள்ளவில்லையே. அதனால இந்த காரணங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஐயோ எல்லாம் சுத்திர புருஷார்த்தத்தை நினைக்கிறார்கள். விஸ்வாமித்திரரோ பெரிய கோபிஷ்டராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் நாம் படித்தது நிச்சயமாக நமக்கு இதுவே இல்லை. அர்ச்சையில நாம் நல்லா ஒரு வியக்தியின் இடத்திலே நல்ல ஞானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட குருவை நாம் அடைய வேண்டும் என்று அரங்கநாதன் நினைத்தான். அது அனுகுணமாக பகவத் விஷயத்தை அவர் திறத்திலே கேட்டான். ஏன்னா திடீர்னு ஒரு விருதை தூக்கி ஒருத்தர் கொடுத்துட முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணதா ஊருக்கு கண் காட்டணுமே. அதனால பகவத் விஷயத்தை கேட்டான். ஏன்னா அந்த பகவத் விஷயத்திலே கேட்கக்கூடியது என்னன்னா வாந்திகளும் சோலை பதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் பற்ற தெரிவிக்கிறார். ஆன்ன தமிழ்மறைகள் 1000ம் ஈன்ன முதல் தாய் சடகோபன் இந்த போல 1000 பாசுரங்களும் நம்பருமாலையே சேர்ந்ததுன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட 1000 பாசுரங்களை அவனுக்கே கொடுத்தவனாயிருக்கா. அதனுடைய அர்த்தத்தையே நம்ம கேட்போம். அதுவும் ஆதிசேஷன் அம்சாவதார பூதராய் 1000 நான் படைத்தவராய் இருக்கவர் தான் இதை சொல்றதுக்கு அதிகாரம். அப்படி அதிகாரம் படைத்தவர் திறத்திலே நாம் இந்த விஷயத்தை கேட்போம்னு அவர் இடத்துல கேட்டான். அதற்கு அனுகுணமாய் ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கக்கூடிய அதை பண்ணான்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. இப்போ இவ்வளவு விஷயங்கள் காட்டினார்.
சுக்ரீவனுடைய விஷயத்தை காட்டினால், கடலரசனுடைய விஷயத்தை காட்டினார், எம்பெருமானார் விஷயத்துல அப்பனுக்கு செங்காடி கொடுத்தாலும் தன்னையுத்தாட் செய்யும் தன்மையினோர் மண்ணு தாமரைத்தால் தன்னையுத்தாட் அடியவருக்கு அடியவராக இருக்க வேண்டும் சொன்னார். விஸ்வாமித்திரரிடத்தையும் சாந்தீவனிடத்திலும் தனக்கு ஏற்பட்ட குறையை தீர்த்திக் கொள்வதற்காக ரங்கநாதனாவன் மாமணிகள் திறத்திலே அவர் ஒரு தனியத்தை சனினை சமர்ப்பித்தான். அவரை ஆச்சாரிய ஸ்தானியராக வகித்து மகிழ்ந்தான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பலவித காரணங்களாலே இந்த தனியனானது எம்பெருமானார் மாமணிகளுக்கு அம்பரமாலே சாற்றினது அப்படின்னு நிரூபணம் செய்கிறார் இந்த காஞ்சி சுவாமி. இந்த இடத்துல நிறுத்துகிறேன். ஒரு இனிமையான அனுபவம். அதாவது பல விஷயங்கள் இருக்கா நமக்கு, இந்த பல சந்நிதிகள் கைங்கரியங்கள் எல்லாம் இருந்தா கூட இப்படி ஒரு ஒரு பகவத் விஷயம் அனுபவம் பண்றதுன்றது அது சிறந்தது. அதுவும் இவ்வளவு பேர் இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். அந்த மாமணிகள் உற்சவத்துல எல்லாருக்கும் பல விஷயங்கள் இல்ல, அலுவல்களுக்கு நடுவுல இந்த கோயில் போயிட்டு வர சிரமத்துக்கு நடுவு, அதுவும் நமக்கு பின்பகுதி வாசல் வேற பூட்டிட்டான். இப்போ முன்பகுதி வாசலுக்கா போயிடணும், சிரமமா தான் இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு பேர் வந்து இதை தலை கட்டி கொடுத்ததுக்கு தலையல்லால் கைமாறிலேனே என்று தெரிவித்து அடியுடைய முன்சொற்களை இந்த இடத்துல நிறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாதృமுனீந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குருசிந்தவே ஆதிபீதிகராணியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதృமுனி மானசவாசினே அன்னங்கராரியவர்யாய நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.